ம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் சித்தாந்த விளக்கம் வினாவிடை என்கின்ற இந்த நூலை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாம் சிந்தித்து வருகின்றோம். இதுவரை 79 கேள்விகள் நாம் சிந்தித்து விட்டோம். இன்று 80வது கேள்விக்கு செல்கின்றோம். 74, 75, 76 இந்த கேள்விகளிலே நாம் பார்த்தது, இறைவன் ஆன்மாக்களுக்காக, உயிர்களுக்காக வேறு எந்த ஒரு காரணமும் அவனுக்கு இல்லை, எந்த ஒரு நிர்பந்தமும் அவனுக்கு இல்லை, எந்த ஒரு கட்டாயமும் அவனுக்கு இல்லை, எந்த ஒரு பிரதிபலனும் அவன் எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கின்ற 6 அறிவு கொண்ட ஜீவராசிகள் அனைத்திற்காகவும் தான் உருவம் கொள்கின்றான். உருவமற்றவனாய் இருக்கின்றவன், சொல்லற்கு அரியவன், காண்பற்கு அரியவன், கேட்பற்கு அரியவன். அவன் உருவம் கொள்கின்றான். யாருக்காக கொள்கின்றான்? உங்களுக்காகவும் எனக்காகவும். எப்படியாவது நம்மளை நமச்சிவாய சொல்ல வச்சிடணும், எப்படியாவது இந்த பதிபசு பாசத்தை படிக்க வைக்க வேண்டும் என்று தானே உருவம் கொள்கின்றான். அந்த உருவத்திலையும் எப்படி கொள்கின்றான்? இந்த ஆன்மாக்கள்லாம் ரொம்ப ரொம்ப அடிப்படையில் இருக்கு, அவங்களுக்கு நான் முழு உருவத்தை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி முழு உருவம் கொள்கின்றான். சில ஆன்மாக்களுக்கு, பக்குவம் குறைவாக இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு. பக்குவம் குறைவுனா என்ன? ஆணவ மல பிடிப்பு அதிகமா இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு. ஆணவ மலம் நிறைய மறைச்சிருக்கு, உள்ள அப்படி வச்சு பார்த்தா லைட்டா தான் வெளிச்சம் தெரியுது. அப்படி இருக்கிற ஆன்மாக்களுக்கு அவன் உருவ திருமேனியை கொண்டு வருகின்றான். அதற்கு அடுத்து கொஞ்சம் உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்கள். உயர்ந்த நிலை ஆன்மான்னா என்ன சொல்றோம்? அந்த ஆணவ மலம் பரிபாகம் கொஞ்சம் ஆயிருக்கு, கொஞ்சம் விலகி இருக்கு, அதிகமா பிடிக்கல, லைட்டா பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு இறைவன் உருவமாக இருந்து அருள் செய்கின்றான். அருவமும் அல்ல, உருவமும் அல்ல என்கின்ற ஒரு நிலை. அருவமாகவும் இருக்கின்றான், உருவமாகவும் இருக்கின்றான் என்கின்ற ஒரு நிலை. நம்ம பாடத்துல ஒரு சிவலிங்கத்தை அதுக்கு உதாரணமாக சொல்கின்றோம். உருவம் கொள்ளுதலுக்கு எந்த உருவத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி, அப்படி அம்மையப்பராக வந்ததை எடுத்துக்கலாம். தனியாக சிவபெருமான் இப்படி நிற்கிற மாதிரி வரலாம், நடராச பெருமானா வரலாம், தியாகராச பெருமானா வரலாம், தட்சிணாமூர்த்தியாக வரலாம். உருவம் கொண்டு வருவது ஒன்று அடிப்படை மாணவர்களுக்கு. கொஞ்சம் உயர்ந்த ஆன்மாக்கள், அதாவது அறிவு விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள். அறிவு விளக்கம் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு ஆணவ மல நீக்கம் அப்படின்னு அர்த்தம். இவர்களுக்கு இறைவன் அந்த கண்ணு காது மூக்கை வச்சுதான் காமிக்கணும்னு கிடையாது. ஏதோ ஒரு உருவத்தை காண்பித்தாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஐயா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்போ சில பேருக்கு ஐயாவை நேரில் பார்த்தா தான் ஐயா வந்திருக்காருன்னு புரியுது. சில பேருக்கு ஐயா பேச்சை கேட்டாலே, கேமரா ஒர்க் ஆகலைன்னா கூட ஐயா வந்திருக்காருன்னு தெரியுது. சில பேருக்கு ஐயா இங்கே ஆன் பண்ணிட்டாரு, லைவ்ல இருக்கிறாரு, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் ஆன்லைன் காமிக்குது அப்படின்னாலே ஐயா இன்னும் தூங்கலை, யாருக்கோ மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அவங்களுக்கு நான் இன்னும் தூங்கலை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஆன்லைன்னு பார்த்தாலே சொல்லிடுறாங்க, ஐயா நேற்று 12 மணி வரைக்கும் ஆன்லைன் வந்தது, என்ன அவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படின்னு. அது ரொம்ப பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். அப்படி பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு இறைவன் அருவமாகவே இருந்து அருள் செய்வான். அவங்களுக்கு இந்த சிவலிங்க திருமேனியை கூட தாங்கணும்னு அவசியம் இல்லை. அவன் அருவமாகவே இருந்து அருள் செய்வான். அவன் அருவமாக இருக்கிறதையே இந்த ஆன்மாக்கள் புரிந்து கொள்ளும். ஓகே, இருக்கிறாரு அப்படின்னு புரிந்து கொள்ளும். ஆக இறைவன் தன் நலம் கருதாமல் உங்கள் நலத்திற்காகவும் என் நலத்திற்காகவும், உங்கள் கணவன் மனைவி குழந்தைகள் பேர குழந்தைகள் உங்கள் பரம்பரையின் நலத்திற்காகவும், என் மனைவி என் குழந்தைகள் என் பேர குழந்தைகள் என் 21 தலைமுறையின் நன்மைக்காகவும் சிவபெருமான் தான் அருவமாயும் தான் அருவுருவமாயும் தானே உருவமாயும் அருள் செய்கின்றான். இப்படிப்பட்ட பெருமானை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 1008 முறை நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லக்கூடாதா? எனக்காக உருவம் கொண்டான். நான் பக்குவம் அடைகிற வரைக்கும் அவன் எனக்கு உருவமாக இருந்தான். நான் பக்குவம் அடைஞ்ச பிறகு எனக்கு அருவுருவமாக தெரிகின்றான். நான் இன்னும் பக்குவம் அடையும் பொழுது எனக்கு அருவமாக தெரிகின்றான். எனக்கு அதுக்கு மேலே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவாங்க. சோதியாகவும் பெருஞ்சோதியாகவும் அருளே வடிவமாகவும் அவன் கருணையே வடிவமாகவும் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு நிலையை எனக்கு புரிய வைக்கிற வரைக்கும் அவன் என் கூட அருவம் அருவுருவம் உருவமாயும் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும். இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? கையிலே அறக்கட்டளை பண்ற மாதிரி தான் அந்த கையிலே நாதனும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் நம்ம கடந்த வகுப்புகளிலே நாம் பார்த்தோம். இன்று 80வது கேள்விக்கு நாம் செல்கின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் தான் நினைத்ததையெல்லாம் உரு இன்றியே செய்யலாம் அல்லவா? அவன் உருவை கொள்வான் என்று வற்புறுத்துவது எதற்கு? சிவபெருமான் சொல்றீங்க, தன்வயத்தன்னு சொல்றீங்க. அவன் அவன் எதுவும் நம்மளை போல வேலை செய்ய வேண்டாம். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணணும்? வீடு கட்டணும்னா எல்லா வேலையும் பண்ணணும். பிளான் போடணும், பிளான் அப்ரூவல் வாங்கணும், லேண்டு சரி பண்ணணும், கீழே மண் நோண்டணும், ஃபவுண்டேஷன் போடணும், லிண்டல் போடணும், செங்கல் வைக்கணும், சிமெண்ட் வைக்கணும், எலக்ட்ரிஷியன் பார்க்கணும், கார்பெண்டர் பார்க்கணும், பிளம்பர் பார்க்கணும், பெயிண்டர் பார்க்கணும். சிவபெருமானுக்கு இன்னொரு உலகத்தை படைக்கணும்னு அவன் நினைத்தா, சங்கல்பம் என்று சொல்வார்கள், வேண்டும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த உலகம் அங்கே வந்து. அப்படிப்பட்ட பெருமான் அவன் உருவம் தாங்கி வந்து தான் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவன் அப்படியே இருந்து பண்ணலாமே அப்படின்னு மாணவர் கேட்கிறார். உயிர்களுக்கு உலகையும் உடம்பையும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீங்களாம் சைவ சித்தாந்த சுடர்கள். புது மாணவர்களுக்கு தெரியலைன்னா சைவ சித்தாந்த சுடர் பேட்ச் 7ல் சேருங்க. சில மொழிகள் எல்லாம் நீங்கள் சுடர் படித்திருந்தீங்கன்னா தான் இங்கே புரியும். உலகையும் உடம்பையும் என்றால் தனு கரண புவன போகத்தையும் அப்படின்னு எழுதிக்கங்க. அதை 2 வார்த்தையாக சுருக்கிட்டாங்க. தனு கரணங்கிறத உடலையும் என்றும், புவன போகம் என்கின்றதை உலகத்தையும் என்றும் சுருக்கி சொல்லிட்டார் ஆசிரியர். அதனால இது ஏதோ வேற பாடம்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம படித்த 36 தத்துவங்களை தான் சொல்றார். உயிர்களுக்கு 36 தத்துவத்தையும் படைத்து கொடுத்து அவைகளை நடத்தும் தலைவனாகிய கடவுள் உருவம் கொண்டு மக்களுக்கு உலகியல் ஒழுக்கத்தை உணர்த்தும் அறநூலாகிய வேதங்களையும் பக்குவர்களுக்கு மெய்நெறியை உணர்த்தும் அருள் நூலாகிய ஆகமங்களையும் அருளி செய்துள்ளான். அங்ஙனம் அவன் உருவம் கொண்டு நூல்களை வெளிப்படுத்தவில்லை என்றால் வீட்டு நெறியை மக்கள் அறிந்து வீடு பேறு பெறுவது இல்லையாகும். நமக்கு ஒரு வைணவத்தில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, மற்ற வேதாந்திகள் வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஆதிசங்கர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு, மத்துவர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு. நமக்கு சைவ சித்தாந்தத்தில் மெய்கண்டார் போன்றவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறது, இறைவன் 4 வேதங்களை அருளினான். வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது. அது குறிச்சுக்கங்க. அறநூல்களாகிய வேதங்களையும், அந்த வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மக்களுக்கு உலகியல் ஒழுக்கத்தை உணர்த்துவது. தர்மம் என்றால் என்ன, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துகின்ற அறநூல்களாகிய வேதங்களையும், பக்குவர்களுக்கு அதெல்லாம் படித்து இன்னும் கொஞ்சம் மேலே உயர்ந்தால் மெய்நெறியை உணர்த்தும். வாழ்றதுக்கு கற்றுக்கிட்டப்பா இந்த உடம்பை வளர்க்கறது மட்டும் வாழ்க்கை இல்லை, உயிரை வளர்க்கணும், அதுதான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஆகமங்கள் 18 ஆகமங்கள், சிவாகமங்கள், சிவ ஆகமங்கள், சிவாகமங்கள் 18 என்று நினைக்கிறேன், 18 ஆகமங்களையும் அருளி செய்துள்ளான். இதெல்லாம் எதுக்கு செஞ்சிருக்கான் அப்படின்னாக்க, வீட்டு நெறியை மக்கள் அறிந்து, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. வீட்டு நெறினா நம்ம வீடு சமைக்கிறது சாம்பார், இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறமே கணவன் மனைவி, இது இல்லை வீடு. வீடுனா வீடு என்றாலே சிவபெருமானின் திருவடி என்று பெயர். அது குறிச்சுக்கங்க. வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபெருமானுடைய திருவடி நிழலுக்கு போயிட்டு வரேன்னு அர்த்தம். எனக்கு வீடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபெருமானுடைய திருவடி எனக்கு பிடிக்கும்னு அர்த்தம். ஒரு வீடு கட்டணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபெருமானுடைய திருவடியை அடையணும்னு ஆசையா இருக்கு என்ற அர்த்தம். வீடு என்றால் முத்தி என்று பெயர், ஹெவன். மற்ற சமயங்களில் ஹெவன் சொல்லுவாங்க. நமக்கு முத்தி, முத்தியில் கால் முத்தி இல்லை, அரைமுத்தி இல்லை, முக்கா முத்தி இல்லை, முழு முத்தியாகிய சாயுச்சியம். வீட்டு நெறி என்று சொல்லக்கூடியது வீடு பேறு என்று சொல்லக்கூடிய முத்தி நெறியை மக்கள் அறிந்து வீடு பேறு பெறுவது இல்லையாகும். சிவபெருமான் மட்டும் இந்த புண்ணியத்தை நமக்கு செய்யலை. தனு கரண புவன போகத்தை கொடுத்து, 4 வேதங்களை கொடுத்து, 18 ஆகமங்களை கொடுத்து, இப்படியெல்லாம் நம்மளை பதி பசு பாசம் படிக்க வைக்கலைன்னா இந்த உயிர்கள் முன்னேறுவதற்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றார் ஆசிரியர். இவ்விருவகை நூல்களையும் அருளி செய்த பின்னர் அந்நூற் பொருள்களை மக்கள் தேவர் முதலிய யாவர்க்கும் உணர்த்த வேண்டி குரு பரம்பரையை உண்டாக்குதற் பொருட்டு அவனே கல்லால் நிழற்கடவுளாய் உருவு கொண்டு முனிவர் முதலியோர்க்கு உணர்த்தினான். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடலாம், இந்த பாடம் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் புக்கு. இது சென்னையில் கைலாஷ் பிரிண்டர்ஸில் கிடைக்குது, திருவாவூர்துறை ஆதீனத்தில் கிடைக்குது, மலேசியாவில் கமலா சரஸ்வதி அம்மாட்ட கிடைக்குது. எல்லாரும் அங்கே போய் வாங்கி படிச்சுட்டு நேராக பரீட்சைக்கு வந்துருங்க அப்படின்னு நான் சொல்லலாம். சொல்லிட்டா இந்த உயிர்கள் படிச்சிருமா? இப்படி கிளாஸ் எடுத்து அதையும் யூடியூப்ல போட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் கேட்கலான்னு பண்ணி, அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் பண்ணி, அது ஒரு ஆசிரியர் பண்ணி, அப்புறம் திருப்புதல் பண்ணி, அது ஒரு ஆசிரியர் பண்ணி, அப்பவும் ஒரு 20% மாணவர்களுக்கு பாடம் புரியலை
அப்படி இருக்கும் பொழுது வீடு பேருங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால தானே குருவாகி வந்து வகுப்பு நடத்துகிறான் அப்படின்னு சொல்றார். இவ்வாறு ஆசிரிய வழிமுறையை உலகில் நிறுவுவதற்கும் முதல்ல இறைவன் என்ன தொழிலை செய்து காண்பிக்கிறான் பாருங்க. அவன் எடுத்தவனையும் ஒரு விவசாயியா கூட பண்ணி காமிக்கல. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். அது வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். சிவபெருமான் எடுத்தவொடனே அவர் உழவு செய்யலை. திருநாட்டியத்தான்குடியில் இப்போ பண்ண அவர் நாத்து நட்டது வேற கதை. ஆனால் இறைவன் உயிர்களுக்கு அறிவு விளக்கம் வேண்டும் என்பதற்காக ஆசிரியன் ஆனான். கைலை அறக்கட்டளையுடைய முதன்மை நோக்கமே அதுதான். கைலை அறக்கட்டளை அரண்மனை அறக்கட்டளையை போல ஆலயங்கள் கட்டலாம், ஆலயங்களை புதுப்பிக்கலாம். ஆனால் ஆலயங்களை புதுப்பித்து அங்கே போய் கும்பிடணும்னு உயிர்களுக்கு தெரியலைன்னா ஆலயத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? தமிழ்நாட்டில் ஆலயங்களா இல்லை? எத்தனையோ 2-3 ஏக்கர் அளவில் இருக்கிற மதில் சுவர் கொண்ட ஆலயங்களில் விளக்கு ஏற்றுறதுக்கு கூட ஆள் கிடையாது. ஏன்னா பதி அங்கே இருக்கான்னு தெரியலை, நம்ம பசுன்னு தெரியலை, நம்ம பாசத்தில் இருக்கோன்னு தெரியலை. அதனால விளக்கேற்றலை. பணம் இல்லையா, நேரம் இல்லையா, உடம்புல பலம் இல்லையா? பதி பசு பாசம் ஞானம் இல்லை, அதனால விளக்கேற்றவில்லை. ஆகையால் கைலை அறக்கட்டளை இறைவன் என்ன செய்தானோ அதையே இந்த அறக்கட்டளை மூலமாக இப்போ செய்து கொண்டிருக்கின்றான். அன்று என்ன செய்தானோ, கல்லாள நீழல் கீழ் தட்சிணாமூர்த்தியாக என்ன செய்தானோ, நந்தியம்பெருமானுக்கு ஸ்ரீகண்ட பரமசிவனாக என்ன செய்தானோ அதை இன்று கைலை அறக்கட்டளையின் மூலமாக விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கின்றான் பெருமான். பிரமாண நூல்களை அருளி செய்ததற்கும் இறைவன் உருவம் கொள்ளுதல் இன்றியமையாததாயிற்று. இப்போ உங்களுக்கு வந்து பாடம் நடத்துகிறேன் அப்படின்னு நான் சொன்னா அதுக்காக ஒரு உருவம் கொள்ள வேண்டியதாயிடுச்சு. தட்சிணாமூர்த்தி என்கின்ற ஒரு கோலத்திலே அவர் இருந்து பாடங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது. அடிக்கடி நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும்? இதெல்லாம் எதுக்கு பண்ணாரு, இதெல்லாம் எதுக்கு பண்ணாரு, இதெல்லாம் எனக்கு பண்ணாரு, இதெல்லாம் எனக்கு பண்ணாரு, இதெல்லாம் எனக்கு பண்ணாருன்றதை அப்போ இதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது இல்லைன்னா இது ஒரு மக்கு, மறந்து போயிடும். மறதி மக்கு. மறதி இருந்தாலே ப்ராப்ளம் தான், மக்குவா இருந்தாலும் ப்ராப்ளம் தான். இது மறதி மக்கு. அதனால அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எதுக்காக தட்சிணாமூர்த்தி உருவம் கொண்டாரு? நமக்காக கொண்டார். அந்த 4 பேருக்கு எதுக்கு சொன்னார்? நமக்கு சொல்ல சொல்லி சொன்னார். ஆக உங்களுக்காகவும் எனக்காகவும் நம் பரம்பரைக்காகவும் நம் சமுதாயத்துக்காகவும் பெருமான் அத்தனை உருவங்களையும் கொண்டிருக்கின்றான். உருவங்கள் கொள்ள வேண்டிய கட்டாயம் இதுதான்ப்பா, இல்லைன்னா அவர் பாட்டுக்கு சொரூப நிலையில் அவர் பாட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு ஆசிரியர் விளக்குகிறார். இன்னும் மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் முதலிய பெருமக்களுக்கு, முதலிய நூலில் திருவாவடுதுறை ஆதீனத்தில் முதலியன்னு இருக்கு, தூவ தாவாக மாற்றிக்கொள்ளவும், முதலிய பெருமக்களுக்கு முதல்வன் தனது உண்மை திருவுருவை காட்டியே மெய்யுணர்வை வழங்கி இருக்கின்றான். அவங்களுக்கு வந்து தோடுடைய செவியன்னு திருஞான சம்பந்த பெருமான் பாடினாரு. அதுபோல மாணிக்க வாசகரும் கண்டேனே, கண்டப்பத்து அப்படின்னு ஒரு 10 பாடல்கள் இருக்கு. அவனை கண்டேன் தில்லையில் அணிகொள் தில்லை கண்டேனே, அணிகொள் தில்லை கண்டேனே, கண்டேனே கண்டேனேன்னு எல்லாரும் பாடியிருக்காங்க. சுந்தரமுத்து சுவாமிகள் பாடியிருக்காரு, திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் வந்து உண்மை திருவுருவை காட்டி மெய்யுணர்வை வழங்கி இருக்கின்றான். அப்பர் பெருமானுக்கு அவர் விரும்பியபடியே அவரது தலைமீது திருவடி சூட்டி அருளுதற்கும், நம்பி ஆரூரரை நீதிமன்றத்தில் வழக்கிட்டு ஆட்கொள்ளுதற்கும், திருநீலகண்டர் அயல் அறியா வண்ணம் வாழ்ந்த அவரது வாழ்வின் அருமையை உலகம் அறிய வெளிப்படுத்துவதற்கும் இறைவன் திருவுரு கொண்டு வருதல் இன்றியமையாததாயிற்று. இறைவன் நாயன்மார்களுடைய கதைகள் எல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, வந்தாரு, சோதிச்சாரு, குழந்தைய அறுத்து எனக்கு கறி படைன்னு சொன்னாரு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு, அப்படிலாம் நம்ம படிக்கிறோமே. எதுக்காக அதெல்லாம் பண்ணினாரு? பசியா இருந்தா அவர் வந்தார்? நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் என்னை சோதிக்கிறாருன்னு நம்ம சொல்றோம். சிவபெருமான் தன்னையே சோதிக்கப்படுகிறார். அவர் என் வீட்டு குடிசைக்கு வந்து என்னகிட்ட பசிக்குதுன்னு சொல்ல வேண்டிய கேவல நிலை அவருக்கு என்ன இருக்கு? நமக்காகவும் எனக்காகவும் என் மனைவி, என் பிள்ளைகள், என் பேர குழந்தைகளுக்காக வந்தான் பெருமான். அதுபோல ஒருத்தர் இல்லத்துக்கும் வந்தார். இது உங்களுக்கு எல்லாமே தெரிந்தவர்கள் தான். அப்பர் பெருமானுக்கெல்லாம் எப்படி காட்சி கொடுத்தாருன்னு. திருநீலகண்டர் அயல் அறியா வண்ணம் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன். ஃபர்ஸ்ட் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது திருநீலகண்ட குயவர் தான். 63 நாயன்மார்களில் முதல்ல சொன்னது திருநீலகண்டர். திருநீலகண்டம் அவருடைய கதை உங்களுக்கு தெரியும். அவங்க அந்த கணவன் மனைவி எப்படி ஒரு தர்மத்திற்காக, கணவன் மனைவி இளம் வயதினராக இருந்தாலும் ஒரே இடத்திலே அவர்கள் இருந்தாலும் அந்த புனித தன்மையை காத்து வந்தார்கள் அப்படிங்கிறத
அவங்க வாழ்க்கை மூலமாக நமக்கு காமிச்சார் பெருமான். இதற்காக உருவம் கொள்ள வேண்டியதாயிற்று அப்படின்னு சொல்கிறார். ஆசிரியர் எப்படி விளக்குறாரு பாருங்க. ஆனந்தராசன் ஐயா மட்டும் இந்த இந்த உலகத்தில் அவதாரம் செய்யலைன்னா நம்ம இந்த நூலை புரிஞ்சிக்க முடியாது. இன்னும் பல உரையாசிரியர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியாக புரியாது அவங்க எழுதியிருக்கிறதெல்லாம். நிறைய வடமொழி வார்த்தைகள் வரும். நம்ம ஐயா எளிமையாக கொடுத்துருக்கிறார். ஆதியும் அந்தமும்னு சொல்கிற மாதிரி தட்சிணாமூர்த்தி உருவம் ஏன் கொண்டான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். இங்கே யார் நம்முடைய திருநீலகண்டர் கேஸில் என்ன பண்ணார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நம்ம ஊரில் நடந்த கதையும் சொல்லியிருக்கிறாரு. கைலாயத்தில் நடந்த கதையும் சொல்லியிருக்கிறாரு. அருமையான ஆசிரியர். ஐயாவின் ஆன்மா இறைவன் திருவடி நிலையிலேயே நீக்கமர நிறைந்திருக்க வேண்டும். அடுத்து மாயை உடம்பு ஆகாமை. மாயை உடம்பு ஆகாமை. சிவபெருமானுக்கு மாயையால் செய்யப்பட்ட உடம்பு இல்லை. நம்முடைய உடம்பு தான் தனு கரண புவன போகம் எல்லாம் அசுத்த மாயையில் செய்யப்பட்டது. ஆக இறைவனுடைய உருவம் கொள்கிறார்னு சொல்றோமே, அவர் உருவம் மாயையில செய்யப்பட்டது அல்ல அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்ல போறார். உடம்பு எனப்படுவனவெல்லாம் மாயையின் காரியம்தானே. அதாவது முட்டாள் மாணவன் மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு அது முட்டாள் மாதிரி தெரியும். ஆனால் கேள்வி ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி. என்ன இதில் ஒரு சிறப்பு என்றால், கேள்வியை எழுதியவரும் ஆசிரியரே, பதில் எழுதுறவரும் ஆசிரியரே. அதனால இந்த பதிலுக்கு ஏற்றாற்போல் கேள்வியை அமைக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அது கேள்விக்கு பதிலை அமைச்சிடலாம், பதிலுக்கு கேள்வி அமைக்கிறது கடினம். இப்போ மாணவன் தெரியாம கேட்குற மாதிரி கேட்கிறாரு ஆசிரியர். உடம்பு எனப்படுவனவெல்லாம் மாயையின் காரியம் தானே. இப்போ உங்க உடம்பு மாயிலானது, என் உடம்பு மாயிலானது, என்னோட நாய்க்குட்டியோட உடம்பு மாயிலானது, எங்க அம்மாவுடைய உடம்பு மாயிலானது. மாயையினின்றும் வரும் உடம்பை தானே கொண்டானாயினும் அவன் மாயையாகிய தலையுள் அகப்பட்டவன் ஆவான் என்றோ. உருவம் கொண்டான்னு சொல்றீங்க. கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கு. அப்போ மாயையிலிருந்து தானே கண்ணு காது வர முடியும். அப்போ சிவபெருமானுக்கு கண்ணு இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு மாயை கண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ சிவபெருமான் மாயைக்குள்ள இருக்கான், மாயை பிடிச்சிருக்கு அவனை, மாயையே வடிவமாக கொண்டிருக்கிறான்னு சொல்லலாமா அப்படின்னு மாணவர் கேட்கிறார். கேள்வியே பதிலாக வரப்போகுது. உடம்பு என்றவுடன் அது மாயையின் காரியம்தான் என்று நீ முடிவு செய்து விட்டாய் போடும். உனக்கு அப்படி யார் சொன்னது? உன் உடம்பு மாயைன்னு சொல்லியிருக்கு, என் உடம்பு மாயைன்னு சொல்லியிருக்கு. சிவபெருமானுடைய உடம்பு மாயைன்னு உனக்கு யாராவது சொன்னாங்களா? சொல்றதுக்கு முன்னாடி நீயா ஏன் முடிவு பண்ணிக்கிற? பொறுமையாரு. ஆடை என்றவுடன் எல்லா ஆடைகளும் பருத்தியால் ஆனவைதாம் என்றும், வீடு என்றவுடன் எல்லா வீடுகளும் மண் சுவரால் ஆனவையே என்றும் முடிவு செய்தல் பேதமை என்றோ. பேரை வச்சு வீடுன்னோடனே அப்படியே மண்ணில் தான் இருக்கும்னு எப்படி சொல்ற அப்படின்னு 2 உதாரணங்களை சொல்லி, அப்படி நீயா முடிவு பண்ணிக்காதப்பா. ஆடையில பட்டினால் ஆடை, அதாவது சில்க் இருக்கு, கம்பளியினால் ஆனது இருக்கு, தோளால் ஆனவை என பல வகை உண்டு. அதுபோலவே வீடும் செங்கலால் ஆனது, கருங்கல்லால் ஆனது என பல வகைப்படும். அதுபோலவே அணிபவர் தகுதிக்கு ஏற்ப ஆடையின் திறமும் வேறுபடும். உடையவர் தகுதிக்கு ஏற்ப வீட்டின் திறமும் வேறுபடும். சில்க் சாரி அப்படின்னு சொன்னா, சில்க் சாரின்னா என்ன, ஒண்ணுதான் சில்க் சாரி? அப்படி கிடையாது. இல்லை, 3000 rupeesலேருந்து 30,000 rupees வரைக்கும், 3 lakh rupees வரைக்கும் சில்க் சாரி இருக்கு. சில்க் சாரி எடுத்து பார்த்துருந்து தான் அதோட விலை தெரியும். 3 லட்சத்துக்கு கூட சில்க் சாரி இருக்கு, 3000க்கும் இருக்கு சில்க் சாரி. அதனால சாரின்னு உடனே சில்க் தான்னு நீ முடிவு பண்ணக்கூடாது. சில்க் சாரின்னு சொன்னாலும் 3000 ரூபாய் சில்க் சாரி தான் நீ நினைச்சிடக்கூடாது. அதனால கற்பனை இதுல வளர்க்காத. அம்முறையில் மாயையினால் ஆகிய உடம்பு சிற்றறிவையும் சிறு தொழிலையும் உடைய உயிர்களுக்கு உரியதாகும். உயிர்கள் எல்லாமே, மனிதர்கள், விலங்குகள் எல்லாத்துக்கும் 6 அறிவு உடைய ஜீவராசிகள் அனைத்திற்கும் உடைய உடம்பு அது மாயையால் ஆனது. உயிர்கள் மலம் உடையனவாகலின் மலத்தின் வகையாகிய மாயா சரீரம் அவற்றிற்கு உரியதாயிற்று. உயிர்கள் மலங்களால், ஆணவ மலத்தால் பிடிக்கப்பட்டிருந்தது. அதனால இறைவன் மாயையை சேர்த்தார்னு நம்ம படிக்கிறோம். காரண உடல், கஞ்சிக உடல் அப்படின்னா நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ இது மாயையால் சேர்த்தது. அதனால உயிர்களுக்கு, மனிதர்களுக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. 5 அறிவு உடைய விலங்குகளுக்கு, 4 அறிவு உடைய பறவைகளுக்கு, 3 அறிவு உடைய ஊர்வனருக்கு, 1 அறிவு உடைய தாவரங்களுக்கு மரம் இருக்கு. மரத்தோட ட்ரங்க், அந்த கிளையெல்லாம் இருக்கு, மரம் இருக்கு. அதுல பெருசா இருக்குல்ல,
அதுவும் மாயை தானே. அது வேற எதனால ஆயிருக்க முடியும்? அதுவும் மாயை தான். சின்ன மரமா இருந்தாலும் சின்ன மாயை, பெரிய மரமா இருந்தால் பெரிய மாயை. ஆக இது போல உயிர்களுக்கு உண்டான தனு கரண புவன போகம்தான் மாயையை தவிர பதிக்கு உண்டான உடல் மாயையால் செய்யப்பட்டது அல்ல. இறைவன் மலம் இல்லாதவன் ஆகலின், இறைவனை மலங்கள் அண்டாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். திருமூலர் சொல்லியிருக்காரு, பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம். இந்த பாசமெல்லாம் அவனுக்கிட்ட வேலைக்கு ஆகாது, நம்மக்கிட்ட தான் அதோட வேலையை காட்ட முடியுமே தவிர பெரியவர்கிட்ட வந்து வேலையை காமிக்க முடியாது. அவன் உயிர்களைப் போல அன்றி எல்லா அறிவும் எல்லா செயலும் எல்லா முதன்மையும் உடையவன் ஆதலால் குற்றம் பொருந்திய மாயினால் ஆகிய உடம்பு அவனுக்கு பொருந்தாது. அவன் என் குணத்தான்னு படிக்கிறோம். நம்ம என்ன என் குணத்தானா? கைலை துரைசாமி என்ன என் குணத்தானா? நீங்க என்ன என் குணத்தானா? தன்வயத்தன் ஆதலால் தான் நினைத்ததை தான் விரும்பியபடி தான் விரும்பிய அளவுக்கு தான் விரும்பிய இடத்தில் யாருடைய அனுமதியும் இன்றி தானே செய்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவனா நீங்களும் நானும் கிடையாதுல்ல. நீதி குணத்தெல்லாம் அப்புறம் பேசுவோம். முதல் குணத்தையே சொல்றேன். முதல் குணத்திலே அவனுக்கும் நமக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. அதனால நம்மளுடைய உடம்பு மாதிரி அவனுடைய உடம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் இயல்பிற்கு ஏற்றபடி அறிவே உருவாய் உள்ள அவனது சக்தியே அவனுக்கு உடம்பாகும். அருளே வடிவாக கொண்டவன். என் குணத்துல இரண்டாவது வடிவம் நம்ம சொல்லியிருக்கோம். இரண்டாவது குணம் அவன் அருளையே உடலாக கொண்டவன் அப்படின்னு படிக்கிறோம். அச்சக்தி அருள் எனப்படுதலின் அவன் உடம்பு அருள் திருமேனி எனப்படும். அம்பாளை நம்ம அருள் சக்தி என்று சொல்லுவதால் அவன் திருமேனியையும் அம்பாள் உடம்பு என்று சொல்வதற்கு பதிலாக அருள் உடம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இறைவன் திருமேனி எதனால ஆனது? அருளால் ஆனது, அன்பால் ஆனது, அறிவால் ஆனது. ஒரு பெண்மணியோட இலக்கணம் என்னென்னவோ அதால ஆனது. ஒரு அன்னையோட இலக்கணம் என்ன? அன்பு, பாசம், அறிவு. பாசம்னா மலம் இல்லை, அன்பு, அறிவு, கனிவு, உண்மை, ஆற்றல், இதெல்லாம் தான். ஸோ இறைவனுடைய உடல் அதால் செய்யப்பட்டதை தவிர மாயையால் 5 அடுக்கு உடல் அவனுக்கு செய்யப்படவில்லை. 82. இறைவன் கொள்ளும் உருவம் மாயை என்னும் காரணத்தில் தோன்றாது, அருள் என்னும் காரணத்தில் தோன்றும் என்கிறீர்கள். திருவாவடுதுறை ஆதீன புக்கில் தோன்றும் ஒரு புள்ளி வச்சுக்காங்க, ஒரு டாட் மிஸ் ஆகுது. தோன்றும் என்றீர்கள் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா காரணத்தினின்றும் தோன்றுவது எதுவாயினும் அது காரியமே ஆகும். காரண காரியம் சொல்றோம். காஸ் எஃபெக்ட், சி அண்ட் இ. சிக்கு அப்புறம் தானே இ வருது, ஏபிசிடி இ தானே வருது. ஸோ சி காஸ், இ வந்து எஃபெக்ட். இறைவனது உருவம் அருள் என்னும் காரணத்தில் தோன்றிய காரிய பொருள் ஆதலால் அதற்கு தோற்றமும் அழிவும் உண்டு என்று கூற வேண்டி வரும். ஆதலால் இறைவன் தோற்றமும் அழிவும் இல்லாத செம்பொருள் என்னும் தன்மை கெடும். இப்படிப்பட்ட தடைகள் இறைவன் உருவம் உடையவன் என்று, தடைகள் அப்படின்னா குழப்பங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள், தவறான புரிதல்கள். தடைனா தடை பண்றதில்ல, தடை அப்படிங்கிறது குழப்பங்கள். இப்படிப்பட்ட தடைகள் இறைவன் உருவமுடையவன் என்று கொள்வதால் அன்றோ வருகின்றன. ஆதலால் உருவம் என்ற முடிவை விட்டுவிட்டு அருவம் என்றே கொள்ளுவது பொருத்தம் அல்லவா? மாணவர் ஆசிரியருக்கு பாடம் நடத்துறாரு. சார் இதெல்லாம் சொல்லி ஏன் ரொம்ப குழப்புறீங்க? இப்போ ஏற்கனவே ஒரு பாடத்துல நீங்க சொல்லியிருக்கிறீங்க சர்க்காரியவாதம்னு சொல்லியிருக்கீங்க, இல்லது தோன்றாது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு காரணத்துல இருந்து தான் காரியம் வரும், தத்துவங்கள்ல இருந்து தான் தாத்வீகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இறைவன் வந்து அருள்ல இருந்து உடம்பை எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ எதெல்லாம் காரியமோ இது ஒரு காலத்தில் ஒடுங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, அழியும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த உலகம் அழியுமா? நிச்சயமா அழியும். பலமுறை அழிந்திருக்கு, மீண்டும் மீண்டும் பலமுறை அழியத்தான் போகுது. அப்போ இறைவன் வந்து அருள் காரணமாக வைத்துக்கொண்டு நடராச பெருமானாக விரிந்தான் அப்படின்னா, இப்போ நடராச பெருமான் ஒரு காலத்தில் அழிஞ்சிருவாருன்னு தானே அர்த்தமாகுது. மாயையிலேருந்து மாயையம் வந்தது, மாயையம் மாயை ஆயிடுச்சு. நம்ம சைவ சித்தாந்த சுடர் நூலில் எப்படி ஒரு பெரிய பங்களா இருக்குது, அந்த பங்களாவை கடைசியாக லாக் பண்ணி ஒரு சின்ன கீயாக கொண்டு வந்துடும். அப்புறம் கீயை வச்சு ஓப்பன் பண்ணி பெரிய பங்களாவாக்கிக்கிறோம். அப்புறம் திரும்ப பங்களாவை க்ளோஸ் பண்ணி கீ ஆக்குறோம். எவ்வளோ பெரிய பங்களா ஒரு சின்ன கீழே வந்து நின்றுச்சு. எவ்வளோ பெரிய காரு ஒரு கீழே வச்சுருக்குறோம், ரிமோட்டில் வச்சுருக்கோம்.
அப்படியே அந்த காரணத்தில் போய் ஒடுங்கி விடுவார் சிவபெருமான்னு சொன்னால் இவர் வேற அது வேறன்னு ஆயிடாதா? ஏன் இவ்வளோ குழப்பம் குழப்புறீங்க? இந்த உருவம் கொல்லலைன்னே சொல்லிடலாமே, எதுக்கு வம்பு அப்படின்னு கேட்குறார். சைவ சித்தாந்தப்படி உருவப் பொருளைப் போல அருவப் பொருளும் அழிவுடையதே அன்றி அழியாது நிற்பதன்று. புதிய விளக்கம் இது, தெரிஞ்சுக்கங்க. அருவம் அப்படின்னு சொல்றது, அருவமும் ஒரு உருவம் அப்படின்னு ஆசிரியர் நமக்கு நிறுவுகிறார். ஆகவே இறைவனை அருவம் என கொள்ளுவதால் வரும் பயன் ஏதுமில்லை. அவன் அருவமாவே இருந்து அருள் செய்கிறான்னு சொல்லிடலாமேன்னு நீ சொல்றப்ப, அருவம்னாலே அதுவும் ஒரு உருவம் தான். நான் சென்ற வகுப்பிலே நான் சொன்னேன், நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு ஒயிட் பேப்பரை காமிச்சு பிளைனாக இருந்தது, அது உள்ள ஒரு படம் வரைஞ்சி காமிச்சேன். இப்போ அது உள்ள உங்களுக்கு உருவம் தெரியுது அப்படின்னு நான் காமிச்சேன். அந்த உருவம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பேப்பர் ஒயிட்டாக இருந்தாலும் அது ஒயிட் பேப்பர், இது A4 சைஸ் பேப்பர் அப்படின்னு அதுக்கு ஒரு உருவம் நமக்கு கற்பிச்சிடறோம். நம்ம அதுபோல் இறைவன் சோதியாக இருப்பான் அப்படின்னா அது அருவம்னு சொல்கிறோம். அருவம்னா சோதின்றீங்க, அப்புறம் எப்படி அருவம்ன்றீங்க? சோதின்னா சோதி, இது ஜோதி இல்லை, இது ஜோதி, அப்புறம் அது உருவம் தானே அர்த்தம். தான் ஆசிரியர் நமக்கு தெளிவாக காமிக்கிறார். அருவம்னு சொன்னாலும் அதுவும் ஒரு உருவம் தாப்பா, அதனால இறைவன் அருவமாகவே இருந்து செய்கிறான் அப்படின்னு சொல்றதுனால இந்த சந்தேகத்துக்கு பதில் அது இல்லை அப்படின்ட்டு கூடுதலாக வேற விளக்கம் தரப்போறார். இறைவனை அருவமே என்றால் உலகத்து பொருள்களுள் ஒன்றாய் முடிவான். ஏன்னா அருவமும் ஒரு வகையில உருவம் தான். உலக பொருள்கள் அருவம், உருவம், அருவுருவம் என்னும் பாகுபாட்டை உடையவை. அவை ஒன்று மற்றொன்றாக மாறமாட்டாத தன்மையை உடையவை. காட்டாகனா எடுத்துக்காட்டாக, ஆகாயம் ஆகிய அருவப்பொருள் உருவப்பொருளாய் வருதல் இல்லை. இப்போ பஞ்சபூதங்கள்ல ஆகாயம்னு ஒன்று இருக்கு. ஆகாயம் இப்போ எது? இப்போ ஆகாயம் இது ஆகாயம் போக போக போய்கிட்டே இருக்கு. ராக்கெட் போய்கிட்டே, ஒரு வருஷம் ஃபுல்லாக போகுது ராக்கெட்டு. அந்த ராக்கெட் இன்னும் போய் ஆகாயத்தில் போய் முட்டணும்ல. இப்போ நான் இங்கேருந்து அப்படியே மேலே போயிட்டே இருந்தேன்னா நான் சீலிங்கில் போய் இடிச்சிருவேன். ஏன்? சீலிங்னு ஒன்று இருக்கிறதுனால இடிக்கிறேன். இப்போ எத்தனையோ ராக்கெட் விடுறாங்க, அது போய் எங்கேயுமே இடிக்கிறது இல்லையே. வேற ஒரு பிளானெட்ல இடிக்குமே தவிர ஸ்பேஸில் போய் இடிக்கிறது இல்லை. அதனால போய்கிட்டே இருக்குது அது. அப்போ ஆகாயம் அப்படிங்கிறது ஒரு முடிவு இல்லாத ஒரு பொருள். என்ன சொல்றாரு? ஆகாயம் ஆகிய அருவப் பொருள் உருவப் பொருளாய் வருதல் இல்லை. நிலம் என்ற உருவப் பொருள் அருவமாய் நிற்றல் இல்லை. பஞ்சபூதங்கள்ல ஆகாயம் அப்படிங்கிறது அருவமாகவும், நிலம், நீர் என்று சொல்லக்கூடியதெல்லாம் உருவம் தாங்கியும் இருக்கிறது. பஞ்சபூதங்கள்லயே அருவம், அருவுருவம், உருவத்தை கொண்டு வர்றாரு பாருங்க ஆசிரியர். கொண்டு வர்றாருல இருக்குது. நமக்கு இப்பதான் அதுலயும் இருக்கா? நான் ஏதோ நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஆகாயம் நெருப்பு, நீர், நீர் என்ன நீர் சொல்லிட்டனோ, நெருப்பு, இப்படில நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் நம்ம படிக்கிறோம். அந்த ஆர்டர் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அதுவும் அருவம், அருவுருவம், உருவம். முதல்ல ஆகாயத்தை சொல்றோம், அதுக்கப்புறம் காற்றை சொல்லுகிறோம், அப்புறம் நெருப்பை சொல்லுகிறோம், அப்புறம் நீர், அப்புறம் நிலம். கீழே இருந்து போனா இது உருவம், அருவுருவம், அருவம். மேலேருந்து வந்தா அருவம், அருவுருவம், உருவம். அதுலேயும் ஒரு ஆர்டர் இருக்கு. அப்புறம் அதோட குணங்கள் எல்லாம் இருக்கு. மேலே உள்ளதுக்கு ஒரு குணம் இருக்கு, அடுத்ததுக்கு 2 குணம், அடுத்ததுக்கு 3, அடுத்ததுக்கு 4, அடுத்ததுக்கு 5. நீரினில் 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயினில் 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி அப்படின்னு ஒன்னொன்னும் பல பொருள்களை கொண்டது. அதனாலதான் ஏனோதானோன்னு படிக்கக்கூடாது. தன்மாத்திரைகள் எது அப்படின்னா, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் அப்படின்னு சொல்லணும். இது இந்த 5 பூதங்களுக்கு உண்டான குணங்களை குறிக்கிறது. நாற்றம்ங்கிறது பூமிக்கு உடையது, ஓசைங்கிறது ஆகாயத்துக்குரியது. சும்மா மாற்றி சொல்லக்கூடாது. தன்மாத்திரைகள்னா சுவை, ஒளி, நாற்றம், சுவை. சுவை சொல்லிட்டேனா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒன்று அந்தந்த ஆர்டரில் நம்ம சொல்லணும்.
இறைவனும் அருவமாகியே விடுவான் என்றால் அவன் உயிர்களுக்கு உதவும் பொருட்டு உருவம் கொள்ள விரும்பினாயின் அது மாட்டாதவனாகி விடுவான். அவன் அருவத்துக்கு மேலேயே சொரூப நிலையிலேயே அவன் இருப்பான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவன் இருந்தா நமக்கு என்ன, இல்லைன்னா நமக்கு என்ன, இல்லையா? இவர்தாப்பா அவங்க அப்பா, இவர்தாப்பா அவங்க அப்பா, இவர் தான் உங்க அப்பான்னு அம்மா அப்படி கையை காமிக்கிறாங்க. குழந்தை திரும்பி பார்க்குது, யாருமே இல்லை. அம்மா யாருமே இல்லை, நீ யார் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குமா? கேட்காது. அதுபோல இதுதான் இறைவன், இதுதான் இறைவன், இதுதான் இறைவன். எங்க இருக்காரு இறைவன்? காமிச்சா தானே இறைவனை கண்டுக்க முடியும். காண்பித்தாலே கண்ணுக்கு தெரியல. தோடுடைய செவியன், இடது பக்கம். தோடுடைய செவியன், இங்க தோடு இருக்காது, இங்கதான் இருக்கும். தோடுடைய செவியன் விடையில இருப்பான், திருநீர் அணிந்திருப்பான். அப்படியெல்லாம் சொல்லியுமே நமக்கு புரியல. ஒன்றும் புரியாம இதோ இருக்காரு இறைவன், இதோ இருக்காரு இறைவன்னா யாருக்கு புரியும்? ஆதலால் இறைவனும் அருவமாகியே விடுவான் என்றால் அவன் உயிர்களுக்கு உதவும் பொருட்டு உருவம் கொள்ள விரும்பினாயின் அது மாட்டாத அவனால அது உருவம் கொள்ள முடியாது. அவன் உருவம் கொள்ளவில்லை என்றால் இந்த பக்குவமடையாத ஆன்மாக்களுக்கு வேற எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? கிண்டர் கார்டன்ல பாலர் பள்ளியில இருக்கிற குழந்தைகளுக்கு இது ஆப்பிள், இது டைகர், இது லயன், சிங்கத்துக்கும் புலிக்கும் உண்டான வித்தியாசத்தை ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி சொல்லித்தர முடியும்? எதையுமே காமிக்காம. நீங்க சொல்லிக் கொடுங்க பார்க்கலாம். நீங்கெல்லாம் டீச்சர் தானே, நீங்க சொல்லிக் கொடுங்க. சிங்கம் கர்ஜிக்கும், புலி. குழந்தைக்கு என்ன புரியும்? அதெல்லாம் டீச்சர் ஒரே மாதிரி இருக்கு நீங்க கத்துறது சொல். அது காமிக்கணும். இது சிங்கம்ப்பா, இது புலிப்பா, இது கோடு கோடா இருக்கும்பா, இது கோடு இல்லாம இருக்கும்பா, இது தலையில மட்டும் அப்படி முடி நிறைய இருக்கும்பா, கூந்தல் இருக்கும்பா, இதுக்கு கூந்தல் இருக்காதுப்பா அப்படின்னு 6 வித்தியாசங்கள் சொன்னாதான் அந்த குழந்தைக்கு புரியும். ஏன் அந்த குழந்தைக்கு புரியும்? உங்களுக்கு எனக்கும் இப்போ நம்ம எந்த படத்தையும் காமிக்க வேண்டாம். இந்த பக்கம் சிங்கம் வருது, அந்த பக்கம் புலி வருது அப்படின்னாலே நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பதிஞ்சிருச்சு, நம்மளுடைய மெமரியில எல்லாம் பதிந்து விட்டது. பக்குவமடையாத ஆன்மாக்களுக்கு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தோல்ல என் தோல் உடையவன், கண்டம் உடையவன் சொன்னா அதுகளுக்கு என்ன புரியும்? இதுக்காக இறைவன் உருவம் தாங்க வேண்டியது இருக்கிறது. ஆதலால் உலக பொருள்களினின்றும் வேறுபட்டவனாய் எல்லாம் வல்லவனாய் உள்ள அவனை அருவம் என்றோ உருவம் என்றோ வரையறுத்து கூறுதல் கிடையாது. அவன் இதுதான் சொல்லக்கூடாது. எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட அவன் தன் இச்சையின்படி எவ்வாறும் ஆவான் என்றே கொள்ளுதல் வேண்டும். அவனுக்கு டெஃபினேஷன் நம்ம கொடுக்க முடியாது. நம்ம உருவம் எதனால் செய்யப்பட்டது, எப்படி செய்யணுங்கிறத அவன் முடிவு பண்றான். அவனுடைய உடல் எப்படி செய்யப்பட வேண்டும்னு நம்ம முடிவு பண்ண முடியுமா? எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்க. அவனுடைய உடல் எதால் ஆனது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு உடல் கொடுத்தவனே அவனுடைய உடலை பற்றி நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவன் தன் வயத்தன், உயிர்களுக்காக எந்த மாதிரியான உடலையும் தாங்குவான். சுந்தரமூர்த்தி சாமிகளோட 2 நாள் இருந்தார். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தெரியல அது வந்திருக்கிறது சிவபெருமான்னு தெரில. மாணிக்க வாசகரோட உட்காந்து முழு திருவாசகம் திருக்கோவையார் எழுதினாரு. மாணிக்க வாசகருக்கே தெரியல வந்திருக்கிறது சிவபெருமான்னு. உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? ஜுஜுபி. மாணிக்க வாசகருக்கு தெரியல, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க 2 பேரும். பேசுறது சிவபெருமான்னு மாணிக்க வாசகருக்கே தெரியல. இந்த ஸ்மெல்லை வச்சுக்காவது கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் மாணிக்க வாசகர். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தெரியல, அணுக்க தொண்டர் அவர். மாணிக்க வாசகர் மாதிரி இல்லை, சிவபெருமான் கூடவே இருந்தவர் முன்னாலேயே. இப்போ 2 நாள் இருந்திருக்கிறார். ஒரு நாய் இருக்கே, நாய் ஸ்னிஃபர் டாக், இந்த துப்பறியும் நாயின்னு ஒன்று வச்சிருக்காங்க. கொலை நடந்த இடத்துல அந்த நாயை கொண்டு போய் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த நாய் ஏதோ ஒரு ஸ்மெல்லை ட்ரேஸ் பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்குது. அது எங்கே ஓடுதுன்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கோ பஸ் ஸ்டாண்டுக்கோ ஏர்போர்ட்டுக்கோ ஓடுது. அப்போது இந்த கொலையை செய்தவன் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறி போயிருக்கிறாங்கிறத அந்த நாய் 2 நாள் கழித்து வந்து சொல்லுது. ஆனால் மாணிக்க வாசகருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறது திருப்பெருந்துறையில் பார்த்த பெருமான்கிறது அவருக்கு தெரியலை. அதனால தான் திருவாசகத்தில் நாயினும் கடையேன், நாயினும் கடையேன், நாயினும் கடையேன். நாய் கண்டுபிடிச்சிருது. இப்போ எங்கேயாவது வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்னா டிவியில் காமிக்கிறாங்களே, போலீஸ் ஒரு நாயை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நாய் அப்படியெல்லாம் பார்த்துட்டு எங்கே வெடிகுண்டு இருக்குன்னு சொல்லிடுது. உங்களையும் என்னையும் கூட்டிகிட்டு போய் எங்கே வெடிகுண்டு இருக்குன்னு ஸ்மெல் பண்ணி பார்த்து சொல்லுன்னா சொல்ல முடியுமா? நான் முனைவர், நீ முனைவராக இருந்த நாய்க்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது. உன் முனைவரத்துக்கு ஓரமாவே
அது உள்ள வெடிகுண்டு இருக்கா இல்லையா? சொல்லு. நாய் சொல்லுதா இல்லையா? சொல்லுது. உனக்கு சொல்ல தெரியுதா? தெரியாது. யாரு பெரியவர்? இப்படி யார்ட்டையும் கேட்டுறாதீங்க. மாணிக்க வாசகர் அதனாலதான் ஞாயிற்கடையேன் ஞாயிற்கடையேன் ஞாயிற்கடையேன்னு சொல்றார். அப்படிப்பட்டவனாகிய இறைவன் தனது சக்தியார் கொள்ளும் உருவத்தை நீ ஆராய புகுந்து உலக பொருள்களில் காணும் விதிமுறைகளையே இங்கும் கொண்டு சக்தியார் கொள்ளும் திருமேனிக்கு தோற்றமும் அழிவும் உண்டு என கூறுதல் பொருந்தாது என்பதை தெரிந்து கொள். மாணவனே, நீ நினைக்கிறதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதை வச்சு நீ நினைக்கிற. உனக்கு என்ன தெரியும்? மாயையினால ஆன உடம்புகளை தெரியும், அம்மா உடம்பு தெரியும், ஒரு மரத்தோட உடம்பு தெரியும், ஒரு சிங்கத்தோட உடம்பு தெரியும், குழந்தையோட உடம்பு தெரியும். அதுதான் உனக்கு தெரியும். அதனால நீ அதை வச்சு எல்லாத்தையும் பார்க்காதப்பா. பச்சை கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா எல்லாம் பச்சையா அப்படின்னு சொல்ல முடியாது. கண்ணாடி தான் பச்சை. ஆகையால் சிவபெருமானை மனிதர்களை அளப்பது போல நீ அளக்காத. அவருடைய உருவம் என்பது அருளே வடிவாக கொண்டவன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 83. இறைவனது உருவத் திருமேனி எத்தனை வகைப்படும்? முதல்வன் கொள்ளும் உருவத் திருமேனிகள் 3 வகையுள் அடங்கும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அதாவது முன்னாடி பார்த்தது அருவம், அருவுருவம், உருவம் என்று 3 வகையான உருவங்கள். இப்போ அந்த உருவம்ங்கிற திருமேனிக்குள்ள எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்ல போறார். அவை போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் என்று 3 வகை. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. போகம், யோகம், வேகம். முதல் எழுத்து போயோ, போயோ, போயோ வே, போயோ வே அப்படின்னு வச்சுக்கோங்க. போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம். போக வடிவம் என்பது இன்பக் கோலம், ஆனந்த நடனமெல்லாம் சொல்றோமே அதுபோல இன்பக் கோலம். யோக வடிவம் என்பது தவ கோலம், தவம் செய்கின்ற கோலம். வேக வடிவம் என்பது சினக்கோலம், சினம். நம்ம மகிஷாசுர மர்த்தினி மாதிரி, வீரபத்ரர் மாதிரி, முருகன் மாதிரி, அப்படி சினக்கோலம். இப்படி 3 வகையான கோலங்களாக பிரிக்கலாம். கேட்டகரி தான் இது, 3 மட்டும் கிடையாது. அப்போ இது 3 தானான்னா இல்லை. உருவத்திலேயே 3 வகையான பாவனைகள் இருக்கிறது. அது ஒன்று போகம், ஆனந்தம், இன்னொன்று யோக நிலை, இன்னொன்று நமக்கு சினக்கோலம், அது வேகம், வேகமாக போகிறது. அம்மையப்பராக காணும் இன்ப வடிவத்தை எண்ணி வழிபடுவோர் உலக இன்பத்தை பெறுவோர். வீட்டில் என்ன சாமி வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறத நம்மளே சிவனை வைக்கணும், அது ஒன்று. சிவனில் யோகத்தை வைக்கணுமா போகத்தை வைக்கணுமானா உங்களுக்கு எது வேணுமோ அதை வைக்கணும். எதை வச்சு கும்பிடுறோமோ அது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அம்மையப்பர் படத்தை வச்சு வணங்கணும் அப்படின்னா இந்த உலக இன்பங்கள் என்னென்ன இருக்கோ அனைத்தையும் பெறலாம், 16 செல்வங்களையும் பெறலாம் என்று அர்த்தம். இறைவன் கல்லால் நிழலில் யோக வடிவில், கல்லால், ஆள்னா ஆலமரம், கல் ஆலமரம், ஆலமர நிழலில் யோக வடிவில் அமர்ந்து முனிவர்களுக்கு மெய்ப்பொருளை உணர்த்தினான் என்று நூல்கள் கூறும் அந்த தவ வடிவம் தட்சிணாமூர்த்தின்னு சொல்றோம். தன்னை எண்ணி வழிபடுவோருக்கு மெய் உணர்வையும் வீட்டையும் பயப்பதாகும். சாமி, எனக்கு இந்த பொண்டாட்டி புள்ள, வீடு, காசு, சொந்தம், பந்தம், மாம, மச்சான், திடீர்னு மச்சான் அப்படிம்பா, அப்புறம் அவன் போறான் அப்படின்னு சொல்லுவான். திடீர்னு ஆண்டி அப்படிம்பாங்க, பர்ஸில் பணம் இல்லைனாக்கா போண்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் நம்மளை ஃபோன் பண்ணி உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், உங்கள் ஞாபகமாக இருக்குது, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னொரு தடவை பணம் இல்லை, வசதி இல்லை, நமக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்ம ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க, மிஸ்டு கால் கூட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் இங்கே இருக்கிற உறவுகள். எந்த உறவாக இருந்தாலும் அப்படித்தான். அப்படின்னு சொல்லி இது வேண்டாம். உண்மையிலே நான் யார், என் உயிர் எது, என் உடல் எது, என்னுடைய பிறப்புனா என்ன, நான் ஏன் பிறந்தேன், நான் எதை அடையணும், எதுக்காக இந்த ஆன்மா எவ்வளோ பிறவிகளை தாங்கி வந்துக்கிட்டே இருக்கு, எப்போ இது முடியும், அந்த முக்தின்னு சொல்கிறாங்களே அது எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடு பேறு வேண்டும் என்றால் தட்சிணாமூர்த்தி ஆகிய பெருமானை வைத்து கும்பிட வேண்டும். இந்த படத்தை வச்சு கும்பிடும். திருவாவடுதுறை ஆதீனத்தில் 90% புத்தகத்தில் இந்த படம் தான் போட்டிருப்பாங்க. கல்லால நீழல்கள் முனிவர்களுக்கு இறைவன் யோக வடிவிலே இருந்து தவக்கோலத்திலே இருந்து உணர்த்துகின்றது. இதை வணங்குகிறவர்களுக்கு அது கிடைக்கும். எதை வணங்குறாங்களோ அது அவங்கவுங்களுக்கு அது கிடைக்கும்.
சினக்கோலத்தனாய் நின்று. சிவபெருமானிய கோபம் வர்ற மாதிரி இருக்கிறாரு. நம்ம இது சொல்கிறோம்ல, காளி, பத்ரகாளி, வீரமா காளி, அதெல்லாம் சொல்கிறோம்ல, வீரமா காளி. அதெல்லாம் யாராவது அசுரர்கள் அவங்கள அழிக்கிறதுக்காக அந்த உருவம் கொண்டிருப்பாங்க அம்மா. ஆக்சுவலாக அது அது கதை. உள்பொருள் என்னன்னா ஆணவ மலம். அசுரர்கள் 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 எங்கே படித்தாலும், இவன் பத்மாசுரன் ஒருத்தன் இருந்தானா, அப்புறம் ஒரு நகுலாசுரன் ஒருத்தன் இருந்தானா, அப்புறமா ஒரு முகுலாசுரன் ஒருத்தன் இருந்தானா. எந்த கதையை எங்கே அசுரர்கள்னு படித்தாலே அசுரர் என்றால் அது ஆணவ மலம் என்று அர்த்தம். இதான் சரியை மாணவன், கிரியை மாணவன், யோக மாணவன், ஞான மாணவனுக்கு உண்டான அறிவு தெளிவு. பத்மாசுரனை முருகன் பொழந்தார் அப்படின்னு சொன்னா என்னத்தை பொழக்கிறாரு? பொழக்கிறதுக்கு முருகன் வேணுமா? அந்த வேலை நம்ம கிட்ட கொடுத்திருந்தாருன்னா நம்ம இன்னும் அதை விட நல்லா பிளந்துடும். அருமையான வேலை அது. அதை வச்சு எதை வேணாலும் பிளக்கலாம், பூமியே பிளக்கலாம். நரகாசுரனை பிளக்கிறதெல்லாம் என்ன இருக்கு? சூரசம்ஹாரம் பண்ணார், நம்மளே பண்ணலாம். வேல் மட்டும் கொடுத்திருந்தாருன்னா போதும். இந்த வேல் சக்தி வேல், இந்த வேல் ஞான வேல், அந்த வேல் வெற்றி வேல். அந்த வேலை கொண்டு யார் வேண்டுமானாலும் காரியத்தை செஞ்சிருக்கலாம். அதுக்கு முருகனே வந்து நேரில் பண்ணணும்னு என்ன இருக்கு? ஞானத்தை கொடுக்கிறார். வேலோட அடையாளம் என்ன? ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே. வாசகத்துல சிவபுராணத்துல வருது. வேல் எப்படி இருக்கும்? ஆழ்ந்து இருக்கும். ஸ்டெம்முன்னு சொல்லுவாங்க, கீழே கம்பி ஆழ்ந்து இருக்கும், அகலமா இருக்கும். கைப்பாகை அகலமா இருக்கும். நம்முடைய அறிவு எப்படி இருக்கணும்? சைவ சித்தாந்தத்துல பதி பசு பாசத்துல ஆழ்ந்து இருக்கணும். 14 சாத்திர நூல்களையும் படிச்சிருக்கணும். அகலமா இருக்கணும், விரிவா இருக்கும். ஐயா நான் இந்த பதி மட்டும்தான் படித்தேன் ஐயா, பாசம் படிக்கல, தத்துவங்கள் எல்லாம் நான் படிக்கல. தத்துவங்கள் படித்தேன், ஆனா தாத்வீகங்கள் படிக்கல. அப்படி இருக்கக்கூடாது. அகண்டும் இருக்க வேண்டும். எனக்கு ஆழமா படிச்சிருக்கிறேன், அகண்டு படிச்சிருக்கிறேன், ஆனா நீங்க கேள்வி கேட்டா சொல்ல தெரியலையா அப்படின்னா அதுவும் வேஸ்ட். ஷார்ப்னு சொல்லக்கூடிய நுண்ணியதாக இருக்க வேண்டும். மனிதனுடைய அறிவு இப்படி இருந்தால்தான் பேரறிவாகிய சிவபெருமானுடைய அறிவை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறத வேலை வந்து சிம்பாலிக்கா காமிச்சிருக்கிறாங்க. ஒரு சிம்பல். ஏன் முருகன் வேல் வச்சிருக்கிறாரு, விநாயகர் வேல் வைக்காம? திருச்செந்தூர்ல தான் போய் கேட்கணும். அதை இதான் நம்ம அறிவு சார்ந்த சமயம்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் நமக்கு பதில் தெரியல. அதனால கண்டவனும் அறிவில்லாதவன் பகுத்தறிவாளன்னு சொல்லிக்கிறான். ஏன்? நமக்கு இந்த அறிவு இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் பகுத்தறிவாளன்னு சொன்னேன். இப்போ நான் போறேன் ஒரு கூட்டத்துல, அங்க பார்த்தா எல்லாம் கொஞ்சம் மக்கா இருக்கு அப்படின்னு நான் என்ன பண்ணேன், கையில துரைசாமி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி என்னையும் நான் பெரியவன் ஆக்கிடுவேன். ஏன்னா அங்க இருக்கிறதெல்லாம் ஆடு மாடுகளா இருக்கு, நான் ஒரு சிங்கம் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது நானே என்னை அரசன் ஆக்கிடுவேன். அதுபோல் நம்மெல்லாம் நம்ம சமயத்தை பற்றி தெரிஞ்சுக்காம, நம்மளுடைய சாமியை பற்றி தெரிஞ்சுக்காம, அங்கே அவங்க வைத்திருக்கிற அடையாளங்களை பற்றி தெரிஞ்சுக்காம, சிவபெருமான் ஏன் பாம்பு வச்சிருக்காரு, சிவபெருமான் ஏன் புலித்தோல் உடுத்திருக்காரு, சிவபெருமான் ஏன் யானைத்தோல் உடுத்திருக்காரு, சிவபெருமான் கையில் ஏன் மழு இருக்கு, ஏன் மான் இருக்கு, ஏன் நிலா இருக்கு, ஒன்றும் தெரியாது நமக்கு. அதனால போறவன் வர்றவன்லாம் நம்மளை எந்த கேள்வி வேணாலும் கேட்டு நம்மளை ஏளனப்படுத்தலாம். அதுக்கு பயந்து நம்ம இது வரைக்கும் திருநீர் வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அவன் கேட்ட கேள்வியை பார்த்துட்டு நம்ம அது வைக்கிறதையும் நிறுத்திட்டோம். அப்படி ஆயிடுது. அதுக்குதான் கையிலை அறக்கட்டளையில எப்படியாவது ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை, அறிவு சார்ந்த சமயத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சினக்கோலத்தனாய் நின்று காலனை உதைத்தது. காலனை யாருக்காக பண்ணாரு? என்றும் 16 மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயருக்காக காலனை உதைத்தார். காலனை உதைக்கும் போது கோபத்தோடு தானே உதைச்சார். சிவபெருமானுக்கு எப்படி கோபம் வரும்? காலனை உதைத்தது, காமனை எரித்தது. காமனை எரித்தது, தக்கன் வேள்வியை தகர்த்தது. எல்லாம் 4 அகந்தையினாலையும் அறியாமையினாலையும் செஞ்சதுதான். ஏன் மார்க்கண்டேயன் கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்றும் 16 வயது வரைக்கும் அந்த குழந்தை உயிரோட இருக்கலாம், அதுக்கு மேல செத்து போயிடும். இந்த கண்டிஷன்ல தான் அந்த குழந்தையே வளர்றது. 16 வயது ஆயிடுச்சு, யமதர்மன் வர்றான் பிடிக்கிறதுக்கு. சட்டப்படி கரெக்ட். யமதர்மன் செஞ்சதுல தவறே கிடையாது. ஒருவேளை சிவபெருமான் எனக்கு இப்ப கூட வாய்ப்பு கொடுத்தாருன்னா நான் கோர்ட்ல இருந்து அதை சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். சிவபெருமான் தான் அது சொன்னது, 16 வயதுல அந்த குழந்தை இறந்துருவான்னு சொல்லி. 16 வயதாச்சு, நான் ஒரு வேலைக்காரன் வந்து கூட்டிட்டு போறேன் குழந்தைய. இப்ப என் மேல கோவப்பட்டு அவர் என்னை எப்படி உதைக்கலாம்?
சிவபெருமான் மாதிரி முட்டாள் வேற யாரும் கிடையாது அப்படின்னு யமதர்மன் நினைக்கலாம். அவர் சொன்னதை நான் செஞ்சேன், அதுக்கு உதையா? முதலாளி சொன்னாரு, நான் செஞ்சேன், அதுக்கு உதையா? ஏன் உதைச்சிருப்பாரு சிவபெருமான்? சொன்னதை செஞ்சதுனால உதைக்கல. சிவலிங்கத்தை கட்டிக்கிட்டு இருக்கு குழந்தை, சிவமாவே இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு எங்கே சாவுன்றது எங்க இருக்கு, உயிர்ன்றது எங்க இருக்கு? நீ அதோட போயிட்டு சிவலிங்கத்துக்கு சேர்த்து கயிறு போடுறிய, இப்படி ஒரு அறியாதவனாக இருக்கிறியே அப்படின்னு யமதர்மன் உயிரை அவர் கொல்லலை, யமதர்மனை கொல்லலை, யமதர்மனுடைய அறியாமையை உதைத்து நீக்கிறார். சிவபெருமான் செஞ்சா ரெண்டு காரணத்துக்கு செஞ்சிருப்பாரு. ஒன்று ஆணவத்துக்காக உதைச்சிருப்பாரு, இல்லைன்னா அறியாமையை போக்க உதைச்சிருப்பாரு. இது தவிர என் பெருமான் எக்காரணத்திலும் யாருக்கும் எந்த தீங்கும் மனசால கூட நினைக்க மாட்டார். ராவணனை மிதிச்சாரு, ஏன்? நான் சொன்னதுனால மிதிச்சார். தக்கன் வேள்விய துவம்சம் பண்ணார், ஸ்வாகா பண்ணார், ஏன் பண்ணாரு? நான் சொன்னதுனால பண்ணார். முப்புறங்களையும் 3 அசுரர்களையும் எரித்தார், முப்புறங்களை எரித்து 3 அசுரர்களெல்லாம் அடிமையாக்கினார், ஏன் செஞ்சாரு? நான் சொன்னதுனால செஞ்சார். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் யாராவது பேசியிருந்தா சிவபெருமானுக்கு கோபம் வந்திருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல அறிவு இருக்க வேண்டியவன் அறிவு இல்லாமல் நடந்துக்கிட்டான் அப்படின்னா அவர் கோபம் வரும். அறிவு இல்லாதவனை பற்றி அவருக்கு கவலை இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். இவனுக்கு முனைவர் பட்டம் கொடுத்துருக்குறோம், இவனும் பசு பாசம் படிக்காமல் இருக்கிறானே அப்படின்னா ஓங்கி உதப்பார். ஏன்னா நம்ம எதிர்பார்த்ததை நம்ம செய்யலை. ஆகையால் சினக்கோலத்தில் நின்று காலனை உதைத்தது, காமனை மன்மதனை எரித்தது. மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரிச்சார்னு படிச்சிருக்கோம். காமப்படக்கூடாத இடத்துல காமப்பட்டதுக்காக எரி வாங்கினான். தக்கன் வேள்வியை தகர்த்தது, திரிபுரம் அழித்தது போன்ற வடிவங்கள் வேக வடிவங்கள் எனப்படும். இவ்வடிவங்களை எண்ணி வழிபட்டு வருவோர் வினையினின்றும் பகையினின்றும் விடுபடுவர் என்று நூல்கள் கூறும். ஆசிரியர் அப்படியே பாலிஷா ஒதுக்கி விட்டார். நான் பொறுப்பு இல்லைப்பா, இதுக்கு நூல்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் பேக் அடிச்சிட்டார் என்று நூல்கள் கூறும். யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டார் ஆசிரியர்? மெய்கண்டார்கிட்டருந்து கற்றுக்கிட்டார். சிவபெருமான் இருக்கிறார், என்மனார் புலவர் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார் மெய்கண்டார். நான் சொல்கிறேன்னு சொல்லலை, அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க, நூல்கள் சொல்லுது அப்படின்னு சொன்னார். அதுபோல் ஆசிரியரும் பகையினின்றும் விடுபடுவர் என்று நூல்கள் கூறும். நம்ம அப்படி தானே போகிறோம். பரிகாரம்லாம் எங்கே போகிறோம்? பரிகாரத்துக்கு ஏதாவது மாதிரி தகடு பதிச்ச பரிகாரத்துக்கு எங்கே போகிறோம்? அது மாதிரி ஒரு எந்த அம்மா அப்படி நிற்கிறாங்களோ அந்த கோயிலுக்கு தான் வர சொல்லுவாங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும், வீட்டில் நடக்கிறது, மனசுக்குள்ளே நடக்கிறது, வீட்டில் சொந்தத்தில் நடக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. சரி சரியான கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம், சிவன் கோயிலெல்லாம் சரியில்லை, காளி கோயில் தான் நமக்கு நல்லா இருக்குது. காளி நம்ம நினைக்கிற மாதிரியே அந்த காளியோட நம்ம கண்ணு மாதிரியே அது கண்ணு இருக்குது, நமக்கு இருக்கிற கோபம் மாதிரியோ அதுக்கும் கோபம் இருக்குது, நம்ம முகம் இது பண்ணுற மாதிரியோ அதுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே காளியோட காளி ஆகிடுவோம் நம்ம. அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம விரும்பி காளி கோயிலுக்கு போவோம். ஆக இந்த இப்படி செய்கின்றவர்களுக்கு அந்த பயத்திலிருந்து விடுபடுவார்கள், பகையினின்று விடுபடுவார்கள். இம்மூவகை திருமேனிகளும் வேண்டுவார் வேண்டுவனவற்றை வேண்டியவாறே கொடுத்தற்கு கொல்லப்படுவன என்னும் உண்மையை உணர்த்தல் வேண்டும். சிவபெருமான் இது 3ல் எது பெஸ்ட்ன்னு முடிவு பண்ணி அதை மட்டுமே பண்ணிடலாம்ல இல்லையா? உயிர்கள் தான் தெரியாம ஒன்று கோபம் அது இதுன்னு சொல்லுது. சிவபெருமான் எல்லாம் முற்றறிவு உடையவர். வேக வடிவமெல்லாம் நான் கொல்ல மாட்டேன், அது வேஸ்ட், சண்டை போடுறதெல்லாம் வேஸ்ட். அப்புறம் போக வடிவமெல்லாம் அது சும்மா இன்னைக்கு இனிக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு கசக்கும். எத்தனை தடவை நம்ம ஸ்வீட் சாப்பிட்ருக்கோம், இப்போ என்ன ஸ்வீட்டாக இருக்கா? இல்லையே. ஏன்? கடைசியாக தண்ணி குடிச்சிட்டோம், அதனால இல்லை. அடைச்சி நம்ம சாப்பிட்ட ஸ்வீட் ஒரு தண்ணி குடிச்சா கூட மாறிடுது, ஒரு முறுக்கை கடிச்சிட்டோம்னா மாறி போயிடுது. இந்த ஸ்வீட்டை போய் பர்மனெண்ட்டுன்னு நினைக்கிறோமே. போக உனக்கு வேணுமாப்பா? வேண்டாம். அப்புறம் என்ன வேணும்? வீடு பேர் தான் வேணும். அப்போ எல்லாமே வீடு பேரு காட்சியாகவே அவர் கொடுத்துருக்கலாமே. எந்த நூலை எடுத்தாலும் அவர் இப்படியே இருந்திருக்கலாம், இந்த நூலை எடுத்தா அப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டா, உயிர்கள் எல்லாம் ஒரே மாதிரி பக்குவத்தில் இல்லைப்பா. அந்தந்த உயிர்கள் என்னென்ன எப்போ வேண்டுதோ, வீட்டில் குழந்தைகளை வளர்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை முதல் வருஷம் என்ன கேட்டுது, முதல் 2 வயசு 3 வயசு 2, 3, 4 அந்த ஏஜில் என்ன கேட்டுது, 5, 6, 7ல் என்ன கேட்டுது, 7 to 14 என்ன கேட்டுது, 14 to 18 என்ன கேட்டுது, 18 to 28 என்ன கேட்டுது.
இப்போ 40 to 50 என்ன கேட்குது? நம்ம பையன்தான், ஆனா மாத்தி மாத்தி கேட்கறான். ஒரு காலத்துல அவன் கேட்டது வேறையா இருக்கு. என் பையன் தானேங்கிறதுனால என்ன கிட்ட கேட்கறத ஒரே மாதிரி தான் கேட்கணும்னு என்ன ரூல் இருக்கு இல்லையா? காலம் மாறிட்டு இருக்குல்ல. ஆக உயிர்கள் எதை வேண்டுமானாலும் அதோட பக்குவத்துக்கு ஏற்றாற்படி அது வேண்டும், என்ன வேண்டுதோ வேண்டியவாறே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மற்றுமோர் உண்மை உளங்கொள்ளுதற்குரியது, உடம்பு எத்தொழிலை செய்ய வேண்டினும் அதற்கு ஏற்ப உயிரும் இயைந்து நிற்றல் வேண்டும். அங்கனம் உயிர் இயைந்து நில்லாத போது அத்தொழிலை உடம்பு செய்ய இயலாது. இப்போ நான் இந்த வகுப்பை நான் எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய உயிரும் இதோட சேர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். என்னோட உயிர் எடுக்காம என்னுடைய உடல் மட்டும் எப்படி எடுக்க முடியும்? இப்போ என்னுடைய உயிர் ஒரு சாத்வீக குணம் கொண்ட உயிர்ங்கிறதுனால இந்த சாத்வீக மனித உடலாக கொடுக்கப்பட்டு நான் இந்த சைவ சித்தாந்த ஆசிரியராக இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட உயிர்ல என்னுடைய சஞ்சீதத்துல சாத்வீகத்தை விட அதுல அதிகமா இருக்கிறது ராஜசம் தாமசம் இருந்ததுன்னா நானே இப்போ ஃபாரஸ்ட்ல பெரிய ஒரு சிங்கமா பிறந்து மற்ற எல்லாத்தையும் சண்டை போட்டு அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். நானே இருந்தேன் இருப்பேன். அடுத்த பிறவி கூட அப்படி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆக அந்த அந்த உயிர் இயங்குறதுக்கு அந்த உடல் வேண்டும். உயிர் இயங்குது அப்படின்னா உயிரோட சேர்ந்து தான் அது இயங்குது. அது போலவே உயிர்கள் எப்பயனை அடைய வேண்டினும் அதற்கு ஏற்ப இறைவனும் இயைந்து நிற்றல் வேண்டும். எழுதிக்கங்க, உடனாயும் அப்படிங்கிறத சொல்றாரு. இறைவனும் பாருங்க, கை கொண்டு வரேன் உங்கள்கிட்ட, முகத்திட்ட கொண்டு வரேன். கை வருது 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 வருது. இப்போ என் கை வந்தது இல்லை, கையிலேயா கொண்டு வரல, சிவபெருமான் கொண்டு வந்தார். எப்படி சொல்றீங்க? கை அதுவா வராது, மூளை சொல்லிதான் வருது. மூளை அதுவா சொல்லாது, உயிர் சொல்லிதான் வருது. உயிர் அதுவா சொல்லாது, சிவபெருமான் சொல்லிதான் வருது. சிவபெருமான் அவருக்கு யார் சொல்லியிருப்பாங்க? அவருக்கு யாரும் சொல்ல வேண்டாம். அவர் முற்றுணர்வு உடைய தன்மை. அதனால அவருக்கு பின்னாடி நீங்க போக வேண்டியதில்லை. அது அனாதியில முதல் பொருள் அது. அதனால சிவபெருமான் சொல்லி உயிர் செய்து உடல் மூளைக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போய் மூளையினுடைய நரம்பு மண்டலத்துக்கு சொல்லி அது கையங்க தச வாயுக்களுக்கு சொல்லி 72, இது அலோபதியில சொல்ல மாட்டாங்க, நம்ம பாடத்துல இருக்கு. தச வாயுக்களுக்கு சொல்லி 72,000 நாடிகளுக்கு சொல்லி என் கை உங்களை நோக்கி வருது. இவ்வளோ வேலை நடக்குது பின்னாடி. அதுபோலவே உயிர்கள் எப்பயனே அடைய வேண்டினும் அதற்கு ஏற்ப இறைவனும் இயைந்து நிற்றல் வேண்டும், உடனாக இருக்க வேண்டும். இல்லையேல் அப்பயனை உயிர்கள் அடைய இயலாது. இறைவன் போக வடிவம் கொண்டாலன்றி உயிர்களுக்கு போகம் அமையாது. யோக வடிவம் கொண்டாலன்றி அவைகளுக்கு ஞானம் நிகழாது. இறைவன் ஒரு காரியம் ஒரு சமயம் முனிவர்களுக்கு மெய்யுணர்வு தருதற் பொருட்டு யோகத்தில் அமர்ந்தான். அப்பொழுது மன்மதன் இருக்கவும் ஆண் பெண் ஆகிய உயிர்கள் காம நுகர்ச்சி இன்றி இருந்தன. இதனை எண்ணி கவலையுற்ற அயனும் மாலும் மன்மதனை இறைவன் பால் ஏவினர். ஏன் மன்மதனை நெற்றி கண்ணால எரிச்சாருங்கிற கதையை ஆசிரியர் இங்கே சொல்லியிருக்கிறாரு. இறைவன் மேல் மலர் அம்பை எய்த மன்மதன் அவனது நெற்றி கண்ணால் எரிந்து நீரானான். பின் இறைவன் இமயம் சென்று உமையம்மையை மனம் புரிந்தான். அப்பொழுது உயிர்கள் எல்லாம் மீண்டும் இன்ப வேட்கையை உடையனவாயின. மேற்குறித்த உண்மையை, அதாவது உயிர்கள் எப்பயனை அடைய வேண்டினும் அதற்கு ஏற்ப இறைவனும் இயைந்து நிற்றல் வேண்டும் என்னும் உண்மையை இப்புராண வரலாறு உணர்த்தி நிற்றல் காணலாம். புராண வரலாறுன்னு அண்டர்லைன் பண்ணியிருக்காரு ஆசிரியர். மன்மதன் கதையை சொல்லியிருக்காரு. ரொம்ப எளிமையான கதை தான், நீங்கள் படித்தாலே புரிஞ்சுக்கலாம். இறைவன் ஒரு சமயம் முனிவர்களுக்கு மெய்யுணர்வு தருதற் பொருட்டு யோக வடிவத்தில் இருந்து எல்லாருக்கும் எப்படி வீடு பேர் அடைகிறது, இருவினை ஒப்புனா என்ன, மலபரிபாகம், சத்தி நிபாதம், முக்தி, சாலோபம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம், இந்த வகுப்பு நடத்திக்கிட்டே இருந்தார். அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வகுப்பில் மன்மதனும் உட்கார்ந்து அந்த பாடத்தை கேட்டான். மன்மதன் பாடத்தை கேட்டுட்டு அவனும் முத்தியை நோக்கியே அவனுடைய மனம் சென்று விட்டதுனால உயிர்களிடத்துல ஆண் பெண் ஆகிய உயிர்கள் காம உணர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. காமம் இதனை எண்ணி கவலையுற்ற அயனும் மாலும் பிரம்மாவும் திருமாலும் மன்மதனை தட்டி எழுப்பணும்ல. அவன் இல்லைன்னா அப்புறம் உலகத்துல பிறவிகள் நடக்காது. பிறவிகள் நடக்கலைன்னா உயிர்கள் உய்யாது. எதுக்கு பிறவி? எதுக்கு ஆண் பெண் உறவு, சவுத் போல் நார்த்து போல்? எதுக்கு? இனப்பெருக்கம் நடக்க வேண்டும். இனப்பெருக்கம் ஏன் நடக்கணும்? மீதி இருக்கிற உயிர்களுக்கெல்லாம்
இப்போ அது பதி பசு பாசம் படிக்கிறது. இப்போ சப்போஸ் இப்போ 2025 ஓகே, இப்போ கையில் அறக்கட்டளையில் எல்லாருக்கும் பதி பசு பாசம் சொல்லி கொடுத்து இன்னொரு 15 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் முழு சாமியார் ஆகிடும். யாருக்கும் கணவன் மனைவி ஆண் பெண்ணுங்கிற காம உணர்ச்சியோ எதுவும் கிடையாது. எல்லாரும் சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு இருந்துடுறோம். அப்படியே நின்று போயிடுது உலகம். அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறக்கிறதே கிடையாது. அப்படி இருந்தால் மீதி இருக்கிற உயிர்கள் எல்லாம் எப்ப பதி பசு பாசம் படிக்கிறது? பெருமானுக்கு அந்த கவலை வருது. அதனால ஐனும் மாலும் என்ன பண்றாங்க, மன்மதனை தூண்டி விட்டு சிவபெருமான் மேல அம்பையே சொல்றாங்க. அதனால அவர் கோபம் வந்து மன்மதனை எரிக்கிறாரு. எரித்து அந்த ஆஃப் ஆகி இருந்ததில்ல கொஞ்ச நாள், ஆண் பெண்ங்கிறது ஆஃப் ஆகி இருந்ததை திரும்ப உயிர்களுக்கு ஊட்டுவதற்காக தான் ஆணாகவும் தன்னுடைய பார்வதி பெண்ணாகவும் இருந்து சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கதையில சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, அப்போ திரும்ப உலக உயிர்கள் எல்லாமே ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு உறவோட எல்லாமே அதோட பணியை தொடர முடியும். இது வந்து புராண வரலாறு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு புரியறதுக்கு அப்போ நான் பல உதாரணங்களை இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கேன். ஒன்று ரெண்டை யாராவது தவறாக புரிந்து கொண்டு அல்லது பாதியை எடுத்துக்கிட்டு வேறு இடத்துல கொண்டு போய் புகுத்தி தவறாக புரிந்து கொள்வார்கள். அதுபோல் புராணங்களிலே இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக நமக்கு இந்த கதையை சொல்லுவாங்க. இந்த கதையை சொல்லும் பொழுது நம்ம பகுத்தறிவாளன் கேள்வி கேட்பாங்க, அது எப்படியா அது இறைவன் போய் ஏன் கல்யாணம் பண்ணிக்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிற ஓகே, நான் பண்ணிக்கிறேன் ஓகே, நம்மளாம் மனுஷங்க உலக இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு பண்ணிக்கிறோம். சிவபெருமான் சிவபெருமான்ங்கிறீங்க, அவன் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? அது முருகனுக்கு எதுக்கு 2 வைஃப், கிருஷ்ணனுக்கு எதுக்கு 1000 வைஃப்? அப்படியெல்லாம் கேட்பான். நமக்கு பதில் கிடையாது. ஆண் பெண்ணுங்கிறது அது உருவத்தை மட்டும் வச்சு கிடையாதுப்பா. எப்படி ஒரு மேக்னெட்ல உருவம் இல்லாமலே தெற்கு வடக்கு முனை ஒரு அட்ராக்ஷன் இருக்கோ, நார்த் போல் சவுத் போல்னு, சவுத் இன்னொரு ஒரு மேக்னெட்ல சவுத்தையும் இதில் தெற்கு பக்கத்தையும் வச்சு என்னதான் நீங்கள் மேக்னெட்டை பக்கத்தில் வச்சாலும் இருக்காது. ஆப்போசிட் வச்சாக்க அது இழுக்கும். ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. வீட்டில் கூட அப்பாவுக்கு பொண்ணை ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு பையனை ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் இயற்கையோட நியதிகள். இதெல்லாம் வந்து எல்லா உயிர்கள் கடைசியாக இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டியாக இருந்தால் நமக்கு என்ன, சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன, பண்ணலைன்னா நமக்கு என்ன? நமக்கு என்னன்னா உங்களுடைய என்னுடைய நம்முடைய பரம்பரையுடைய ஆணவம் வளம் போகணுங்கிறதுக்காக இவ்வளோ நாடகம், இவ்வளோ விளையாட்டு, இவ்வளோ சண்டை, இவ்வளோ கூத்து, இவ்வளோ கெட்ட பேர், இவ்வளவு கண் அயராத 24 மணி நேரமும் 365 நாளும் எத்தனையோ 30 லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலத்துல அயராமல் உழைக்கிறார் சிவபெருமான். தான் மட்டும் இல்லை, தன்னுடைய குடும்பத்தையே இந்த சிவப்பணியில ஈடுபடுத்தியிருக்காரு. பார்வதியும் அதான் பண்றாங்க, முருகனும் அதான் பண்றாரு, விநாயகரும் அதான் பண்றாரு. சண்டிகேஸ்வரர் போனாரு, அவர் ஏதாவது மாற்றி பண்றாரான்னா அவரும் அதான் பண்றாரு. திருஞான சம்பந்தர் அவரும் அதான் பண்றாரு. திருநாவுக்கரசர் அவரும் அதான் பண்றாரு. ஓகே 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 மேற்குறித்த உண்மையை, அதாவது உயிர்கள் எப்பலனை அடைய வேண்டினும் அதற்கு ஏற்ப இறைவனும் இயைந்து நிற்றல் வேண்டும் என்னும் உண்மையை புராண வரலாறு உணர்த்தியிருக்கிறது. இறைவன் ஒன்றாயும் உடனாயும் அப்படிங்கிறதுல உடனாயும் அப்படிங்கிறதுக்கு இதையும் ஒரு உதாரணமா வைத்துக் கொள்ளலாம். இறைவன் ஏன் திருமணம் செய்து கொள்கிறான் என்றால், உயிர்கள் இன்பத்தை துய்ப்பதற்காக. இந்த இன்பத்தை துய்த்து 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 இதை அடைச்சி பாப்பா போர் அடிக்குதுப்பா, என்னப்பா இது அப்படின்னு, இது வேண்டாம். அப்ப என்னதான் வேணும்? சாப்பாடு வேண்டாம், கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற பையன்ட்ட அம்மா அப்பா தான் கேட்பாங்க, என்னதான்ப்பா வேணும் உனக்கு? வேலை வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம், அடுத்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம், உனக்கு என்னதான் வேணும்ப்பா, என்னதான் வேணும்ப்பான்னு கேட்டா என்னத்தான் வேணும்ப்பாங்கிறத தெரிஞ்சுக்கப்பா. உனக்கு என்னத்தான் வேணும்ப்பா, உனக்கு என்னதான் வேணும்ப்பா அப்படி கேட்கக்கூடாது. உனக்கு என்னதான் வேணும்ப்பா அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவார். நம்ம கேட்கறது உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அப்படி கேட்போம். சிவபெருமான் உனக்கு என்னத்தான் வேணும் அப்படின்னு சொல்லுவார். உருவ திருமேனி அமைந்துள்ள விதம் எப்படின்னு கேட்குறாரு. ஸோ உருவ திருமேனியோடைய வெரைட்டி சொன்னாங்க. ஒன்று போக வடிவம், இன்பத்தை அனுபவிக்கிற வடிவம். இன்னொன்று யோகமூர்த்தியாக ஞானத்தை கொடுக்கின்ற உருவம். இச்சா கிரியா ஞான சக்தி அப்படின்னு சொல்கிறோமே அது போல்.
இன்னொன்று வந்து வேக வடிவம். அதாவது கோபம் கொண்டு அது யாரு மகாலட்சுமியா இருந்தாலும் சரி, சரஸ்வதியா இருந்தாலும் சரி, பராசக்தியா இருந்தாலும் சரி, கோபம் அப்படின்னா அறியாமை அல்லது ஆணவம். வேற எதுக்கும் எந்த சாமிக்கும் கோபம் வராது. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 1008 சாமி இருக்கு. இந்த கோழி சாமி, ஆட்டு சாமி எல்லாம் இருக்குல்ல, அந்த சாமிக்கு திடீர்னு கோபம் வரும். கோழியை வெட்டுடா, நல்ல கோழியா வெட்டுடா, பிட்டக்கோழி வேண்டாம்டா, சேவலா வெட்டுடா, பெரிய கோழியா வெட்டுடா அப்படிலாம். அந்த சாமிக்கு ஏன் கோபம் வருது? ரத்தம் குடிக்கிறதுக்கு. ஒரு உயிருடைய இரத்தத்தை தான் படைத்த தனு கரண புவன போகத்திலிருந்து ஒரு இரத்தத்தை எடுத்து குடிக்கிறதுக்கு பேரு சாமியா? சாமி ரத்தம் குடிக்குதோ இல்லையோ, நம்ம ரத்தம் சிறுகுடல், பெருகுடல், தொடக்கறி, இடுப்புக்கறி, கல்லீரல், கால் எலும்பு, ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டு தலை சூப்புன்னு நம்ம பார்ட்டா பாகம் போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இறைவன் பார்த்துட்டு கணக்குல எழுதிக்கிட்டே இருப்பாரு. எத்தனை சூப்பு, கால் வெட்டி எத்தனை குடிச்சிருக்க, ஓகே. ஒரு ஆட்டுக்கு கால் இல்லைன்னா என்ன ஆகுங்கிறத உனக்கு அடுத்த பிறவியில நான் காட்டுறேன். கல்லீரல் வாங்கி சாப்பிட்றியா, ஓகே. எதுக்கு சாப்பிட்ற? உன் கல்லீரல்ல அடைப்பு இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு கல்லீரலை கொண்டு சாப்பிட்ற, பிணத்தை சாப்பிட்ற நீ, ஓகே. இப்போ உனக்கு கொஞ்சம் அடைப்பு கொடுத்தேன், அடுத்த தடவை பெரிய அடைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஏதோ நம்ம ஒரு பிறவியில எந்த ஆட்டை சாப்பிட்டோமோ, மாட்டை சாப்பிட்டோமோ, இல்லை பாம்பை சாப்பிட்டோமோ, பல்லியை சாப்பிட்டோமோ, இல்லை கோழியை சாப்பிட்டோமோ, இப்போ அதெல்லாம் நமக்கு வினையாக வந்து கொண்டிருக்கும். நூல்களில் இறைவனது உருவத் திருமேனி அமைந்து நிற்கும் விதம் கூறப்பட்டுள்ளதா என்றால், சிவ ஆகமங்கள் இறைவனது உருவத் திருமேனியை பின்வருமாறு வகைப்படுத்தி கருதும்படி கூறுகின்றன. அவை அங்கம், பிரத்தியங்கம், சாங்கம், உபாங்கம். இதெல்லாம் வடமொழி வார்த்தைகள், குறித்து கொள்ளுங்க. புரிகிறவங்க புரிஞ்சுக்கோங்க, பயமா இருந்தா விட்டுருங்க. புத்தகத்துல இருக்கு, மனசுல தான் எல்லாம் வைக்கணும்னு கிடையாது. புத்தகத்துல இருக்கு, வேணா 84வது கேள்வியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அங்கம் என்பவை தலை, முகம், இதயம், உடல் என்பவை. அங்கம்னா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. சாங்கம் என்பவை அங்கத்துடன் கூடி இருப்பவை. சாங்கம்ங்கிறத பிரிச்சா ச பிளஸ் அங்கம். ச கூட்டல் அங்கம்னா சங்கம், சங்கம், சாங்கம், சாங்கம்னு ஆயிருக்கு. இறைவன் ஏந்தியுள்ள சூளம், மழு முதலிய படைக்கலங்கள் சாங்கம் எனப்படும். சிவபெருமானை பார்க்குறோம், அவருடைய கை அங்கம், அவரோட கையில வச்சிருக்கிற மழு அதுக்கு பெயர் சாங்கம். ஏன்? அந்த உடலோட பொருந்தி அது இருக்குது. ஆனா அது உடலோட பார்ட்டு கிடையாது. அதெல்லாம் வந்து எதெல்லாம் அப்படின்னாக்க சூளம், மழு, படைக்கலங்கள், வேற என்னென்ன வச்சிருக்காரோ அதெல்லாமே வந்து சாங்கம் எனப்படும். மான், நாகம், அக்னி, அபய முத்திரை முதலியனவும் சாங்கமே. கையில மான் வச்சிருக்காரு, மழு வச்சிருக்காரு, எதெல்லாம் கை காலில் வச்சிருக்கிறாரோ அதெல்லாமே சாங்கம். இவை உடம்பிற்கு வேறாய் உடம்பில் நீங்கா இருப்பவை ஆதலின் ஒன்றிய உறுப்புகள் என கூறப்படும். எப்போ பார்த்தாலும் சிவபெருமான் நடராச பெருமானை பார்த்தா கையில் நெருப்பு வச்சிருப்பாரு. இப்போ நெருப்பு வேற, நடராச பெருமான் வேற, ஆனால் எப்போதும் அவர் கையில் அதை வச்சிருக்கிறாரு. ஆக அவருடைய கை அங்கம், அதில் அவர் வச்சிருக்கிற நெருப்புக்கு பேர் சாங்கம்னு பேர். அடுத்தது உபாங்கம். அங்கம், சாங்கம், உபாங்கம். உபாங்கம் என்பது அங்கத்தின் சார்பில் இருப்பவை. அவை ஆடை, அணிகலன், மாலை, காட்சி தந்து நிற்கும் இடம் முதலியன. இறைவனுக்கு அணிவிக்கிற மாலைகள், வஸ்திரங்கள் அதெல்லாமே வந்து உபாங்கம் என்று பெயர். இறைவனது திருமேனி அருளே என்று முன்னே அறிந்தோம். அதனால் அத்திருமேனியில் காணப்படும் யாவையும் அருளே என்பதும் இனிது விளங்கும். இப்போ ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியை ஒரு பகுத்தறிவாளன் கேட்பான். இப்போ இறைவனுடைய திருமேனி அருள், அவர் கையில ஒரு மான் வச்சிருக்கிறாருல, அது ஒரு மழு வச்சிருக்கிறாரு, அது ராமபிரான் பார்க்குறோம், ராமனுடைய திருமேனி அருள், அது கையில வச்சிருக்கிற அம்பு அப்படின்னா அந்த திருமேனியில அது அங்கம், சாங்கம், அபாங்கம், உபாங்கம் எதுவா இருந்தாலும் எல்லாம் அருள் தான்ப்பா. நமக்கு விதவிதமா காமிக்கிருக்காங்களே தவிர அருளோடு அது பொருந்தி இருக்கிறதுனால அது எல்லாமே அருளாகத்தான் இருக்கப்படும். இறைவனது உருவ திருமேனி நமக்கு புலப்படுமா? நம்ம கண்ணால பார்க்கலாமா? இறைவன் கொள்ளும் உருவ திருமேனி அருளால் கொள்ளும் திருமேனியாகும். அவன் உருவும் அருள், அவயங்களும் அருள், அவயங்களில் தாங்கும் சூளம், மழு, மான் முதலானவையும் அருள்.
அணியும் ஆடை மாலை முதலானவையும் அருள் என்று பார்த்தோம். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம யானை தோலை போத்தியிருக்கார். உண்மையிலே அவர் யானை தோலை தான் போத்தினார். புலி தோல் போத்தியிருக்கார், கரெக்டு தான். ஆனால் யானை மாயை, யானையை உரித்த வரைக்கும் கரெக்டு தான் மாயை. அந்த யானையோடைய தோல் மாயை. அந்த தோலை அம்பிகைக்கு முன்னாடி அணிந்து காட்டினார். இப்போ இவர் உடம்புல இவருடைய உடம்போடு அது பட்டுட்டதுனால அந்த பழைய மாயை தோல் இது இல்லை, இது அருள் ஆயிடுது. அருள்லையே ஒரு தோலை அந்த யானை தோல் போல காமிச்சுக்கிறார். இல்லை, சிவபெருமான் அருளே வடிவானவர். அவர் மேலே இருக்கிறது மாயை தோல்னு நம்ம சொல்லி விளக்க முடியாதுல்ல. மாயை அண்டாதுன்றீங்க, அப்படி கேள்வி வரும். எப்படியெல்லாம் நம்முடைய அருளாளர்கள் சிந்திச்சு சிந்திச்சு சிந்திச்சு, முட்டாள் மாணவன் எப்படி கேட்பான், புத்திசாலி மாணவன் என்ன கேட்பான். அதனால தான் நம்ம சமயத்தை மேன்மைகள் சைவ நீதின்னு சொல்கிறோம். எந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னு சொல்லுங்க. கையில் வச்சிருக்கிறது என்ன சொல்லலாம், மேலே போத்தி இருக்கிறது இல்லை புலித்தோல்னு சொல்கிறீங்க. புலித்தோல் தானே புள்ளி புள்ளியாக இருக்குது, அதை போய் எங்கே அருள்னு சொல்கிறீங்க. அவர் அருள்லேயே ஒரு புலித்தோலை பண்ணிக்குவார். உனக்கு எனக்கு என்ன தெரியும்? அவர் என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு அவர் தான் முடிவு பண்ணணும். நம்ம எப்படி பண்ணுறது? நம்ம என்ன ட்ரெஸ் போடணும்னா அவர் முடிவு பண்ணலாம். அவர் என்ன ட்ரெஸ் பண்ணணும்னு நம்ம பண்ண முடியாது. அருமையான பாடம். இறைவனது உருவத்திருமையை நமக்கு புலப்படுமா? இவ்வகையால் இறைவனுக்கு முற்றாக அருளுவே ஆதலால் அது நமது ஊனக்கண்ணுக்கு புலனாகாது. அவன் அருள் பெற்றவருக்கே அது புலனாகக்கூடியது. மாயை உடம்பா இருந்தா தெரிஞ்சிடும். நம்ம பகுத்தறிவாளர் என்ன சொல்றான்? துரைசாமி சார், நீங்க இருக்கிறீங்க, நான் நம்புறேன், எனக்கு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீங்க இருக்கிறீங்க. சிவபெருமான் இருக்கிறாருங்கிறீங்க. இல்லை. ஏன் இல்லை? மாயையால மாயையைத்தான் பார்க்க முடியும். மாயையால அருளை பார்க்க முடியாது. மாயையால அருளை பார்க்கணும்னா அவன் அருளாலே தான் அவன் தாளை வணங்க முடியும். அவன் அருள் உனக்கு இப்போ இல்லை. நீ அதுக்கான தகுதியை நான் பெறலை. நானே இன்னும் பெறலை. சிவபெருமான் உண்டு அப்படின்னு நான் தினந்தோறும் சிவபுராணம் படிக்கிறேன். நானே இன்னும் பெறவில்லை முழுமையாக. நீ இப்போ பெறமாட்ட, நீ மெதுவாக வாப்பா. இப்போ நம்ம கிளாஸில் 10th ஸ்டாண்டர்டில் உட்காந்துருக்கோம். டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, a+b² = a² + b² + 2ab + b². நம்ம பையன் பக்கத்தில் இருக்கான், சாரி இப்போ 1ஆம் கிளாஸ் பையன் பக்கத்தில் அண்ணா என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா, உனக்கு இப்போ புரியாதுப்பா, நீ வெயிட் பண்ணு. எனக்கே புரிய மாட்டேங்குது, நீ புரிஞ்சுக்கிறதுக்கு காலம் இருக்குது, மெதுவாக புரிஞ்சுக்கலாம். அதுபோல் மாயையை கொண்டு மாயையை பார்க்கலாம், மாயையை கொண்டு அருளை பார்க்க முடியாது. அப்போ எப்படி திருஞான சம்பந்தர் பார்த்தாரு? அவர் உடம்பு அருள் உடம்பா மாயை உடம்பா? இறைவன் அருள் செய்தால் பார்க்கலாம். இறைவன் காட்டினதுனால தானே பார்த்தார். இறைவன் காட்டினதுக்கு அப்புறம் காட்டலைன்னா பார்க்க முடியாதுல்ல. அதுபோல இறைவன் அருள் செய்து இந்த உயிருக்கு விளக்கினால் மட்டுமே விளங்கும். மெய்யன்பர்களுக்கு அவ்வப்போது காட்சியளித்த அவனது அருள் உருவங்களே பல்வேறு மூர்த்தங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. மற்றையோர் அவனை பூசித்தும் உபாசித்தும் அருளை பெறுதற்கு அவை வாயில்களாக உள்ளன. மந்திரம் கிரியை பாவனைகளால் வழிபடும் காலத்தில் அவ்வடிவங்களில் இறைவன் புகுந்து அவற்றையும் தன் வடிவங்களாக கொள்கிறான். அவை உபச்சார திருமேனிகள் எனப்படும். எந்த உருவமாக இருந்தாலும் அது, இப்போ கைலாயத்துக்கு போகிறோம், கைலாயத்தில் இப்படி ஒரு கல் இருக்கு. உடனே நாங்கள் அதை எடுத்து வச்சு சிவபெருமான்னு சொல்லி நாங்கள் திருமுறைகளை பாட ஆரம்பிச்சிடும். எங்கே போனாலும் மானசரோவர் போகிறோம், மானசரோவர் உள்ள அப்படி ஒரு கல் இருக்குது, பார்த்தா சிவலிங்கம் மாதிரி இருக்குது. உடனே எடுத்து வச்சு பூவெல்லாம் போட்டு நாங்கள் பாடல் பாட ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம இது சிவன், இதில் சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்ற அந்த என்ன சொல்கிறது, நாம் அதை நம்பி அதை கும்பிடுறதுனால அந்த அதுக்குள்ள அவன் வருவான். நம்புறவங்களுக்கு சிவன், நம்பாதவங்களுக்கு கருங்கல். ஏன் இதை கருங்கல்லாம் பார்க்குறவனுக்கு கருங்கல்லாக தெரியும், சிவமாக பார்க்குறவங்களுக்கு சிவமாக தெரிவான். இது நம்ம ஏற்கனவே படித்த பாடம் தான் இது. மந்திரம் கிரியை பாவனைகளால் வழிபடும் காலத்தில் அவ்வடிவங்களில் இறைவன் புகுந்து அவற்றையும் தன் வடிவங்களாக கொள்கிறான். அவை உபசார திருமேனிகள் எனப்படும். சரி, தன்மை தெரியாமை. தெரியாமைனா மாறாதது, ஒரிஜினாலிட்டியிலேருந்து டூப்ளிகேட் ஆகாது.
முதல்வன் தான் கொள்ளும் பல்வேறு வடிவங்களால் தன் தன்மையில் மாறுதல் அடைவானோ. ஐயா, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அவன் யோக வடிவம்ங்கிறீங்க, போக வடிவம்ங்கிறீங்க, ஞான வடிவம்ங்கிறீங்க, பங்கம் அபாங்கம் தசாங்கம் பசாங்கம் அங்கம் பரங்கம் இதுதான் சொல்றீங்க. இப்போ இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பண்ணுறதுனால அவனுடைய ஒரிஜினாலிட்டி போயிடுமா அப்படின்னு மாணவர் கேட்குறார். ஒருவனாகிய முதல்வன் ஐந்தொழில் நிகழ்த்தும் காலத்தில் பல்வேறு வடிவங்களையும் பல நிலைகளையும் எய்தி உயிர்களுக்கு அருள் புரிவான். இறைவன் செய்கிற அத்தனையும், இதுவரைக்கும் செய்ததும், இப்போது 2025 டிசம்பர் 4 செய்து கொண்டிருப்பதும், நாளை முதல் இன்னும் கோடானு கோடி ஆண்டுகளுக்கும் அவன் செய்ய போவதும் உங்களுக்கும் எனக்கும் நம் பரம்பரைக்கும் தான். வேற எந்த ஒரு காரணமும் அவனுக்கு கிடையாது. உயிர்களுக்காக 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 உயிர்களுக்காக. ஒருவனாகிய முதல்வன் உயிர்களுக்கு பல நிலைகளையும் அருள் புரிவான். லயம், போகம், அதிகாரம் என்பவை அவன் எய்தும் 3 நிலை வேறுபாடுகளாகும். இலயம் என்பது தொழில் செய்ய கருதும் நிலை, போகம் என்பது தொழில் செய்ய புகும் நிலை, அதிகாரம் என்பது தொழிலை இயற்றி நிற்கும் நிலை. இப்படி இறைவன் எந்த பணியை அவன் செய்தாலும் அது உயிர்களுக்கு ஆணவ மலத்திலிருந்து மல பரிபாகம் ஆக வேண்டும்ங்கிற ஒரு காரணம் தானே தவிர வேற காரணம் எதுவும் கிடையாது. லய நிலையில் முதல்வன் புலனாகாத அருவமாய் நிற்பான். போக நிலையில் ஒளிப்பிளம்பாகிய உருவமாய் நிற்பான். அதிகார நிலையில் பல்வேறு உருவங்களை கொண்டு நிற்பன். இலயம், போகம், அதிகாரம் என்னும் 3 நிலைகளால் அவன் தன் தன்மையில் திரிபு உடையவன் போல தோன்றினாலும் உண்மையில் தனது இயற்கை நிலையில் சிறிதும் மாற்றமின்றி நிற்பவனா. சைவ சித்தாந்த சுடர்ல 2வது அலகிலேயே கொடுத்துருக்கோம். அவனுடைய சுரூப நிலையில அவனுக்கு இதெல்லாம் கிடையாது. தடத்த நிலையில் தான் இந்த 5 தொழில். தடத்த நிலை எதுக்கு உங்களுக்கும் எனக்கும்? உயிர்களுக்காக தான் இறங்கி வந்து தான் தடத்த நிலைக்கு வந்து தான் எண் குணங்களை கொண்டு தான் 5 தொழில்களை செய்கின்றான். அதுலதான் அருவம் உருவம் உருவம் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் எல்லா பாடமும் அதுக்கப்புறம் தான். நமக்காக ஏற்றப்பட்டதுதான் இந்த உருவமே தவிர அவனுக்காக இந்த உருவம் தேவையில்லை. நாடகத்தில் ஒருவனே பல்வேறு வேடங்களில் தோன்றி நடித்தாலும் அப்பாத்திரங்களாகவே தன்னை காட்டிய போதிலும் அவனது தன்மை அவற்றால் சிறிதும் வேறுபடுவதில்லை. நடிப்பில் வல்லான் ஒருவன் புனைந்து கொள்ளும் அவ்வேடங்கள் போல்வனவே முதல்வன் மேற்கொள்ளும் பல்வேறு வடிவங்களும் நிலைப்பாடுகளும் என்பதை அறிவாயாக. அதாவது நாடகமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அந்த சினிமாவில் அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணுறாங்களோ, இப்போ நம்ம சில வில்லன்கள்லாம் இப்போ புதுசாக நான் படம் பார்க்குறது இல்லை. யார்? நம்பியார் வேண்டாம், வேறு யார் வில்லன்கள்? வில்லன்கள் பேர் சத்யராஜ், ரகுவரன், அப்படி சில வில்லன்கள் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாம் வில்லன், அந்த கேரக்டரில் தான் அவங்க வில்லன். இந்த சினிமாவில் இதில் வரும் பொழுது இப்படி வில்லனாக வருவார். உண்மையிலே அப்படி கிடையாது. பழைய எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் பார்த்தா நம்பியார் வந்து கொடூரமான வில்லன். நிறைய பேர் எம்ஜிஆரை பார்க்க போகிறவங்க, என்ன சொல்கிறது, படிப்பறிவு குறைவாக இருக்கிறவங்களாம் அந்த நம்பியார் எப்படி பார்க்கான், இன்னும் இருக்கானா, அவனால் என்னைக்கு இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து தான்ப்பா, ஜாக்கிரதையாரு, நீ மற்ற இடங்கள்லாம் பஸ்ஸு லாரியில் அடிபட்டுலாம் கூட போக மாட்டாது, நம்பியார் தான் உன்னை கொண்டுடுவான், ஜாக்கிரதையாக இருந்துக்கான்னு சொல்லி எம்ஜிஆர் அப்படியே கொஞ்சுவாங்க. ஆக்சுவலாக நம்பியார் மாதிரி நல்லவரே கிடையாது. அவர் நம்பி ஆரூரர் மாதிரி. அவர் மிகச்சிறந்த ஐயப்ப பக்தர். தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 முறையாவது இருமுடி கட்டி சபரிமலை போயிருப்பார் நினைக்கிறேன். ஐயப்ப பக்தர்களில் ஒரு முன்னோடியாக ஒருத்தரை சொல்லு அப்படின்னா நம்பியாரை சொல்லுவார்கள். அவ்வளோ சிறந்த ஆன்மீகவாதி. ஆனால் படத்தில் அவர் வந்து எம்ஜிஆருக்கு வில்லனா வந்ததுனால எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் அவரை வில்லனாகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் இறைவன் ஒரு வேறு வேறு வடிவங்களில் அவன் வந்தாலும் அந்த கேரக்டருக்காக அப்படி வருவானே தவிர அவனுடைய ஒரிஜினல் தன்மையில் மாற்றம் இருக்காது அப்படிங்கிறது தான். அடுத்தது 87, இறைவனது பொது இயல்பும் சிறப்பு இயல்பும். இதோட இறைவன் முடியுது. அதனால இந்த கேள்வியை படிச்சுட்டு முடிச்சிருவோம். இறைவன் உலகை கடந்து நிற்பவன், வாக்கு மனங்களுக்கு எட்டாதவன், மனமெய் மொழி,
தனக்கென ஓர் வடிவம் இல்லாதவன் என்றெல்லாம் நூல்கள் கூறுகின்றன. அதற்கு மாறாக பல வடிவங்கள் உடையவன் என்று கூறுதல் பொருந்துமா? உருவமே இல்லாதவன் சொல்றீங்க, அப்புறம் அருவம் உருவம் குழப்புறீங்களே அப்படின்னு மாணவர் திரும்ப குழப்புறார். சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களுள் ஒவ்வொரு பொருளுக்கும் 2 நிலைகள் சொல்லப்படுகின்றன. ரொம்ப 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 முக்கியமானது, குறித்து கொள்ளுங்கள். மேன்மைகள் சைவ நீதிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு. பதி பசு பாசமாக இருந்தாலும் அது ஒன்னொன்னுக்குமே ஒன்று இயற்கை நிலை, மற்றொன்று செயற்கை நிலை. இப்போ நம்ம நம்பியார், இயற்கை நம்பியார் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. செயற்கை நம்பியார், உங்களுக்குலாம் நம்பியார் தெரியுமா? தெரியல. யாருக்கு தெரியும்? சௌந்தர்யராணி, சௌந்தர்யராணி சண்முக வடிவு, உங்களுக்கெல்லாம் நம்பியார் தெரியுமா? தெரியல. எங்க காலத்துல இருந்தார் அவர். இயற்கை நம்பியார் ஆன்மீகவாதி, செயற்கை நம்பியார் எப்போதுமே எம்ஜிஆரோட சண்டை போடுறவர். அப்படி 2 நிலை இருக்கு. இயற்கை நிலை என்பது ஒரு பொருள் அதன் தன்மையிலே இயல்பாய் நிற்கும் நிலை. திடீர்னு அவருக்கு, நம்பியார் போறாரு, தூங்கிட்டு இருக்கிறாரு, அவர் திடீர்னு கனவுல ஏதோ ஒரு வீடு இடிஞ்சு விழுகிற மாதிரி அவருக்கு தோணுது. உடனே என்ன பண்ணுவாரு? சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சரணமையப்பா, சரணமையப்பா அப்படித்தான் சொல்லுவார். ஏன்? அது அதோட இயற்கை நிலை. இப்போ இது ஒரு பல பல மொழிகள் பேச தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு பெரிய பண்டிதர். தமிழில் பேசணும்னா தமிழில் பேசுகிறாரு, பார்க்குறவங்களாம் இவர் பக்கா தமிழர்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் பேசுங்கன்னா ஹிந்தியில் பேசுவார், பக்கா ஹிந்தின்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் பேசுங்கன்னா மலையாளத்தில் பேசுகிறாரு. இவர் எந்த மொழிக்காரருன்னே கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. இப்போ நம்ம வேறு ஒரு மொழியை பேசணுன்னா உடனே கண்டுபிடிச்சிடலாம், ஐயாவுக்கு தமிழ் கலந்து கலந்து பேசுகிறாரு, இவர் தமிழ்நாட்டுக்காரராக தான் இருக்கும்னு சொல்லி. ஒரு பண்டிதர்கிட்ட அது எப்படி, அவர் என்ன ஒரிஜினல் மொழி என்னன்னு தெரியலையாம். அது ஒரு கதை, அது செவிவழி கதை. எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எல்லாரும் டெஸ்ட் வச்சு பார்க்குறாங்க. ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சவரை கூப்பிட்டு இவர் பேசிக்காக அவருடைய மதர் டாங், தாய்மொழி என்ன இங்கிலீஷாங்கிறத பாருங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட இங்கிலீஷில் பேசிட்டு இவரோட தாய்மொழி இங்கிலீஷ் தான் சொல்லிடுறாரு. மலையாளத்துக்காரரை கூப்பிட்டு கேட்டால் இவர் செக் பண்ணிவிட்டு இவர் தாய்மொழி மலையாளம் தான், ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு, இந்த ஸ்லாங்கு வேர்ட்ஸு எல்லா இலக்கணமெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறார். எப்படித்தான் இவரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் போராட்டம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு தடுமாறி விழுகிற மாதிரி, அவர் விழுக வச்சாங்களா என்னன்னு தெரில, அவர் வரும்போது ஒரு ஸ்டெப்பில் தவறி விழுந்துடுறார். கீழே விழுகும்போது அம்மா அப்படிங்கிற, விழுகிறப்ப அம்மா. அப்போ இவரோட தாய்மொழி எது? நீங்களே சொல்லிடுவீங்க, தமிழ் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்படி ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது இந்த வேடங்கள் எத்தனையாக இருந்தாலும் தன் நிலையிலிருந்து மாறாதது ஒரிஜினல் உண்மைத்தன்மை. சொல்லுவாங்க குணம். நமக்கு ஒரு நண்பர் இருக்காங்க, நண்பருடைய அருமை பெருமையெல்லாம் நமக்கு எப்போ தெரியும்? ஆபத்து காலத்தில் தான் தெரியும். கூட நண்பராக இருக்கிறவங்கள்ட்ட நீ கேளுங்க, ஒரு 5 லட்ச ரூபாய் அவசரமாக தேவைப்படுது, தர முடியுமான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோனே எடுக்க மாட்டார். இப்போ தெரியும் அவர் எவ்வளோ உற்ற நண்பர். அதுக்கு முன்னாடி சொல்லுவார், நீ தான் என் உயிர் அப்படின்னு சொல்லுவார். 5 லட்ச ரூபாய் கேட்டதுக்கப்புறம் ஆளே அப்ஸ்கேண்ட் ஆகிடுவார், நம்பரை பிளாக் பண்ணிடுவார். அப்போ இவர் உண்மையான நண்பரா பொய்யான நண்பரான்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் எந்த ஒரு பொருளும் பதியாக இருந்தாலும் பசுவாக இருந்தாலும் அது இயல்பு நிலைன்னு ஒன்று இருக்குது, செயற்கை நிலைன்னு ஒன்று இருக்குது. செயற்கை நிலைக்கு தடத்த நிலை என்று பெயர், இயற்கையாகவே ஒரிஜினல் என்ற நிலைக்கு சொரூப நிலை என்று பெயர். இதெல்லாம் நம்ம இங்கே படிச்சிருக்கோம். இறைவன் சொரூப நிலையில் குணங்கள் அற்றவன், தடத்த நிலையில் வீர்களுக்காக இதெல்லாம் செய்கிறான்னு படிச்சிருக்கோம். ஒரு பொருளிடத்தில் அதன் இயற்கை நிலையில் அமைந்திருக்கும் தன்மையே அதன் உண்மை இயல்பாகும். அதனை தன் இயல்பு என்றும் சிறப்பியல், நிறைய வார்த்தைகளை அதில் பயன்படுத்தியிருப்பாங்க. விருப்பம் உள்ளவர்கள் அந்த வார்த்தைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். கான்செப்ட் என்ன? பதியாக இருந்தாலும் சொரூபம் தடத்தம்னு 2 நிலை இருக்கு. இப்போ இந்த தடத்தம் அல்லது சொரூபம்னு வச்சுக்கிறேன். சொரூபத்துக்கு இதில் 5-6 வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு ஆசிரியர். ஆசிரியர் பயன்படுத்தலை, நம்மளுடைய சைவ சித்தாந்த நூல்களில் இருக்கு. இந்த 6ஐயும் படிக்கும் பொழுது நமக்கு ஒன்றும் மனசில் நிற்காது. சைவ சித்தாந்தம் ரொம்ப கஷ்டம்ப்பா, சைவ சித்தாந்தம் ஐயோ புரியவே புரியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ சொரூப நிலைன்னு நம்ம சொல்லிட்டோம், அதுக்கு மேலே நம்ம இதில் சொல்லலை. ஏன்னா இந்த நூலே எளிமை நூல். இதுக்கு இப்போ ஆசிரியர் சொல்கிறதுல என்னென்ன சொல்கிறாரு? இயற்கை அப்படின்னு சொல்கிறார், சொரூபம் அப்படின்னு சொல்கிறார்.
அவனுடைய தன் இயல்பு அப்படின்னு சொல்றாரு, அவனுடைய சிறப்பு இயல்பு அப்படின்னு சொல்றாரு, அடுத்து அவனுடைய உண்மை இயல்பு அப்படின்னு சொல்றாரு. இது 5மே ஒரு பொருளைத்தான் குறிக்கிறது. அதுதான் இந்த கேள்வியில் இருக்கிற பதில் எல்லாம். பொறுமை உள்ளவர்கள் பொறுமையா படிச்சுக்கங்க. இனி ஒரு பொருளிடத்தில் மற்றொரு பொருளின் சார்பு காரணமாக உண்டாகி அச்சார்பு நீங்கிய பொழுது உடன் நீங்கும் இயல்பு பொது இயல்பு எனப்படும். ஒரிஜினலா இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு இப்போ ஒரு பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு சொல்றோம். நாருக்கு நார்மலா மனம் இல்லை, பூவோடு சேர்ந்தால் மனம் வரும். அப்ப நாருக்கு மனம் இன்மை என்பதுதான் அதோட இயற்கை இயல்பு, சொரூப நிலை. தடத்த நிலையில பூவோட சேரும் பொழுது, பூவோட சேர்த்தா பூ வாசம் வருது. சந்தனத்தை குழைச்சோம், சந்தனத்தோட சேர்த்தோம்னா சந்தன வாசம் வருது. இப்போ சந்தன வாசம் அந்த அந்த த்ரெட்டுக்கு இயற்கையானா இல்லை, இயற்கையில் அதுக்கு ஒன்றும் இல்லை. எதில் சேருதோ அது வருது அப்படிங்கிறது தான் இந்த இந்த கொஸ்டின்னு, அதுக்குண்டான பதில்கள். வார்த்தைகள் நிறைய, புது கலைச்சொற்கள் நிறைய இருக்கிறது, குறித்து கொள்ளலாம். இனி பதியாகிய இறைவனுக்கு உரிய சொரூப நிலை, தடத்த நிலை என்ற அவ்விரு நிலைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பதிக்கு சொரூப நிலையாவது உலகத்தை நோக்காது தன்னையே தான் நோக்கி நிற்கும் நிலையாகும். இறைவன் உலகத்தை பார்க்காம தன்னைத்தானே பார்த்து கொள்வதற்கு பெயர் சொரூபம் என்று பெயர். அந்நிலையில் பதி சிவம் என ஒன்றேயாய் யாதொரு வடிவும் செயலும் இன்றி நிற்பன். அவனுக்கு எந்த ஒரு வடிவமும் தேவையில்லை, செயலும் தேவையில்லை. உலகங்களை ஒடுக்கும் பொழுது, மகா சங்ககாரம் ஆகும் பொழுது இறைவன் இந்த மாதிரி ஆயிடுவாரு. இது காட்சிக்கும் கருத்துக்கும், காட்சிக்குன்னு இருக்கு, இம் சேர்த்துக்கங்க. காட்சிக்கும் கமா கருத்துக்கும் அப்பாற்பட்டுள்ள நிலை, இதுவே அவனோடது உண்மை நிலை. அதனாலதான் மாணிக்க வாசகர் சொல்லற்கு அரியானை அப்படின்னு சொல்றாரு. சொல்லற்கு அரியானை சொல்லி வேற என்ன பண்றது, உனக்கு சொல்லலைன்னா புரியாது, ஆனா அவனை நான் சொல்லிட்டேறான்னா என்னால சொல்ல முடியாது. அதனால சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். பேரறிவும் பேரின்பமும் குறிச்சுக்கங்க. சச்சிதானந்தம். பேரறிவு என்றால் இறைவன், பேரின்பம் என்றால் அவன். பேரறிவு என்பது சித்து, பேரின்பம் என்பது ஆனந்தம். ஸோ சத்து சித்து ஆனந்தம், அதுதான் அவனுடைய உண்மை இயல்பு. செம்பொருளின் நிலையை மெய்யுணர்வால் தலைப்பட்டு உணர்ந்தோர் கூறுகின்றனர். அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்தந்த ஞானிகள் அப்படி சொல்லியிருக்காங்கப்பா. ஆனந்தராசனும் பார்க்கல, கைலை துரைசாமியும் அதை பார்க்கல. அதை பார்த்தவங்க, உணர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இறைவன் சச்சிதானந்தன் என்பது தெளிவாகிறது. இவ்வாறு மெய் உணர்ந்தோரால் அனுபவமாய் உணரப்படும் முதல்வனது நிலையினை தன் இயல்பு, அவனுடைய சொரூப நிலை என்றும், உண்மை இயல்பு என்றும், சொரூப இலக்கணம் என்றும் நூல்கள் கூறும். 4-5 பெயர்கள்ல இதை குறிக்கிறாங்க. இனி ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாது பெருமானுடையது. ஒரு நாமம் கிடையாது, ஒரே ஒரு பேர். எனக்கு என்ன பேர்? கைலை தரிசன். எனக்கே இன்னொரு பேர் இருக்கு, எனக்கு சுப்பிரமணியம்னு ஒரு பேர் இருக்கு. என் பேர் துரைசாமி, எங்க தாத்தா பேர். எங்க தாத்தா பேர் எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க, மாமனார் பேரை சொல்றதெல்லாம் வழக்கம் கிடையாது அந்த காலத்து பெண்களுக்கு. அதனால துரைசாமி அப்படின்னு கூப்பிட்டா மாமனாரை மரியாதை இல்லாமல் சொல்ற மாதிரி ஆயிடுமா அப்படின்னு எங்க அம்மா எனக்கு தனியா சுப்பிரமணியன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. எங்க அம்மா மட்டும்தான் அதை பயன்படுத்தினாங்க. அப்புறம் எல்லாருக்கும் சுப்பிரமணியம்னு தான் தெரியும், துரைசாமின்னா தெரியாது. அப்படி ஆயிடுச்சு. ஆக எனக்கு 2 நாமம் இருக்கு, உங்களுக்கும் 2 நாமம் இருக்கும். வீட்டில் இன்னொரு பேர் வச்சிருப்பாங்க, நிக் நேம். ஆனால் சிவபெருமானுக்கு ஒரு நாமம் ஒரு உருவம் கிடையாது. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ அப்படின்னு சொல்லி 1000 நாமங்கள் கொண்டவன் அவன். ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லா உண்மை நிலையை தனது இயல்பாக கொண்டுள்ள முதல்வன் பிறப்பு நிலையில் உள்ள உயிர்களுக்கு அருள் புரிதற் பொருட்டு தன் சக்தியினால் வேண்டும் வடிவங்களை கொண்டு அவ்வுயிர்களை ஆட்கொள்வான் என்றும், இவ்வுலகத்தை தொழிற்படுத்தும் பொழுது இன்ன இன்ன இயல்புகளை உடையவனாக இருப்பன் என்றும் ஆராய்ச்சி முறையினால் நமது அறிவுக்கு பொருந்தும் வகையில் பெரியோர்கள் எடுத்து கூறியுள்ளார்கள். இவ்வாறு இறைவன் உலகத்தை நோக்கிய நிலையில், உலகத்தை தொழிற்படுத்தும் நிலையில், நோக்கியன்னா என்ன, இறைவன் இப்படி பார்த்தாருன்னா சிவன் ஸ்வரூபம்னு பேரு, இப்படி பார்த்தாரு அப்படின்னா தடத்தம்னு பேரு. அப்படி கிடையாது. நோக்கிய அப்படின்னா பார்க்கறது அப்படின்னு கிடையாது. இறைவன் செயல்படுதல்,
சக்தியா செயல்படுகிறார் அப்படின்னா அப்படின்னு அர்த்தம். அதான் நோக்கிய நிலைன்னு சொல்றேன். இவ்வாறு உலகத்தை நோக்கிய நிலையில் அப்படின்னா உலகத்தை பார்க்கிற நிலையில்னு இல்லை, உலகம் சார்பாக அவன் உலகத்திற்காக இயங்கும் பொழுது உலகத்தை தொழிற்படுத்தும் நிலையில்னு பெயர். அதான் நோக்கிய நிலையில். அவனுக்கு உரியனவாக கூறப்படும் இயல்புகள் பொது இயல்பு அல்லது தடத்த இலக்கணம் எனப்படும். உலகத்துக்காக அவன் செய்யறான். இப்ப நான் இந்த கோலத்துல நான் இருக்கேன், 24 ஹவர்ஸும் நான் இதே மாதிரி இருப்பேனா அப்படின்னா இருக்க மாட்டேன். இந்த கோலம், இந்த ஒயிட் ஷர்ட்டோ இல்லை என்ன சொல்றது, ஒரு டெக்கரேஷனோ ஒரு மேக்கப்போ ஒரு பேஸு அதெல்லாம் எதுக்கு? வகுப்பு எடுக்கிறோங்கிறதுக்காக இருக்கிறோம். இதே மாதிரி வகுப்பு முடிஞ்ச பிறகு இப்படியே என்னை பார்ப்பீங்களா? எங்கள் வீட்டில் பார்க்க முடியாது. அது வேற ட்ரெஸ்ல. ஆக ஒரிஜினலாக இருக்கிறது என்ன, ஒரு நிகழ்ச்சிக்காக இருக்கிறது என்ன, இதுதான் சொரூபம், தடத்தம், பொது இயல்பு, உண்மை இயல்புலாம் நம்ம பேசுறது. இறைவனுடைய உண்மை இயல்பு ஒரு உருவம் இல்லாதவன், ஒரு நாமம் இல்லாதவன், தன்னையே நோக்கிய நிலையில் இருப்பான். அவன் எதையும் இங்கே செயல்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ ஏன் அவன் செயல்படுறான்? ஏன் இவ்வளோ அருவம் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னா உயிர்களுக்காக அவன் செய்கின்றான். இவ்விரு நிலைகளையும் கருத்திற்கொண்டால் இறைவனுக்கு வடிவம் இல்லை என்று கூறுவது அவனுடைய சொரூப நிலையை நோக்கி என்பதும், அவனுக்கு பல்வேறு வடிவங்கள் உண்டு என்று கூறுவது அவனது தடத்த நிலையை நோக்கி என்பதும் இவை மாறுபாடு உடையனவல்ல என்பதும் விளங்கும். உருவம் இருக்குங்கிறீங்க, அப்புறம் உருவம் இல்லாதவன்றீங்க. இந்த கிளாஸுக்கு போனா இவர் ஒரு மாதிரி சொல்றாரு, தியாகராஜன் கிளாஸுக்கு போனா அவர் ஒரு மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் இல்லை. எப்பெல்லாம் உருவம் இல்லைன்னு எந்த ஆசிரியர் எல்லாம் எந்த காலத்துல எல்லாம் எந்த நாட்டில எல்லாம் எந்த புத்தகத்தில எல்லாம் சொல்றாங்களோ இறைவனுடைய சொரூப நிலையை பத்தி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆசிரியர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் ஆசிரியர் அவன் தட்சிணாமூர்த்தியா இருக்கிறான், அவன் தியாகராசனா இருக்கிறான், நடராசனா இருக்கிறான்னு பாடம் நடத்துறாங்களோ, எந்த ஆசிரியர் எந்த காலத்துல எந்த நூல்ல எந்த நாட்டுல எப்ப நடத்தினாலும் அவர் அவனுடைய தடத்த நிலை உயிர்களுக்காக அவன் இறங்கி வந்து தத்துவங்களுக்குள்ளே வந்து ஐந்தொழில் செய்கின்ற நிலையை பற்றி பாடம் நடத்துறாருன்னு அர்த்தம். பாடம்தான் மாறுதே தவிர இறைவன் மாறவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவிலே நாம் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஊங்க, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக.